ஹலோ. Yeah, பசங்களா. Hi everyone. So, welcome to Vedantu channel பசங்களா. Hello all மக்களே. Everyone. Yeah, hi தில்லை. Yes. Okay. So, everyone, யாரெல்லாம் கிளாஸை கவனிக்க வந்திருக்கீங்களோ put your name and present so that okay இத்தனை பேர் கவனிக்க வந்திருக்கீங்க. மற்றவங்க எல்லாரும் சும்மா அவங்களோட லைஃபை வேஸ்ட் பண்றதுக்காக பேசிட்டு இருக்காங்க. யாரா பசங்களா? ஹாய் சுகன். யா. யார்? ஹரிணி. சாரி ஹரிணி. Yes, Tapasangla. So put your name so that you all listening. So Harini, yes, Sugan, then we have Princess, Shri, and Dev Prashant. Yes, Tapasangla. So welcome to Vedantu channel, Makali. Okay, actually, இன்னைக்கு என்னமா படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம 6.4 and 6.5ல இருந்து சம்ஸ் பார்க்க போறோம் சரியா? ஸோ ஓகே, 6th சாப்டர் எவ்வளவு முக்கியம்னு யாருக்காவது தெரியுமாடா பசங்களா? So 6th chapter ஏன் முக்கியம்? லக்ஷ்யா. So hi லக்ஷ்யா. Okay. Why we need 6th chapter? Deepak also. Why we need 6th chapter? ஏன் நம்மளுக்கு 6th chapter தேவை இருக்கு? Okay. So நம்ம halfly quarterly 6.2லாம் எப்போ மேம்? 6.2 தான் போன லைவ்ல பார்த்தோமே தீபக். சரிங்களா? 6.3 எக்ஸசைஸ் மட்டும் பெண்டிங்கா இருக்கும். ஸோ 6.2 and 6.2 எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கல யா. ஸோ இன்னைக்கு லைன் ஸ்டார்ட் பண்ணோம்டா பசங்களா. அண்ட் 6th சாப்டரை ஹோலா நம்ம வந்துட்டு ஃப்ரைடே, ஸோ வர ஃப்ரைடே வி ஆர் கோயிங் டு ஹாவ் அஸ் அ மேரத்தான். எல்லாத்துக்குமே August 15 வந்து லீவ் இட் விச் இஸ் அ நேஷனல் ஹாலிடே கரெக்டுங்களா? ஸோ நேஷனல் ஹாலிடே, ஸோ இட் இஸ் அ லீவ். ஸோ எல்லாருமே வந்துட்டு நீங்கள் அந்த லைவை அட்டென்ட் பண்ண முடியும் ரைட்டுங்களா? ஸோ ஃப்ரைடே வி ஆர் கோயிங் டு ஹாவ் யுவர் ஃபர்ஸ்ட் மேரத்தான். திஸ் இஸ் சாப்டர் 6 ஒன் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஓகேவாடா பசங்களா? everyone, I hope it is okay dan. சரி ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? யா டன். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்ல வந்தேன், ஏன் 6th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? 6th சாப்டர் ஏன் இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா 6th சாப்டர்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும்னு யாருக்காவது தெரியுமா? ஸோ குவார்டர்லிக்கு மட்டும் 6th சாப்டர்லேருந்து குவார்டர்லிக்கு மட்டும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது அண்ட் ஒரு 2-3 மார்க் கொஸ்டின் வரும் அண்ட் ஒரு 2-5 மார்க் கொஸ்டின்ஸ் வரும் சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ கொஸ்டின்ஸ்ல பசங்களா மொத்தம் 5 கொஸ்டின் இந்த ஒரு சாப்டர் இருந்து மட்டும் வரப்போகுது குவார்டர்லி எக்ஸாம்ல. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி குவார்டர்லி எக்ஸாமுக்குமே இதுதான் பேட்டர்ன். அண்ட் ஃபார் பப்ளிக் எக்ஸாமுக்குமே உங்களோட 6th சாப்டர் வந்து ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்ல இருக்கு. ஸோ ரேங்க் பண்றோம், ரேங்கிங் சாப்டர்ஸுக்கு ரேங்கிங் பண்றோம் அப்படின்னா நிச்சயமா 6th சாப்டர் அதுல டாப் 1-ஆ இருக்கு. ஓகேவா? ஸோ 6th சாப்டர் இஸ் யுவர் டாப் 1 விச் இஸ் வெயிட்டேஜ்லேயே ரொம்ப அதிகமான வெயிட்டேஜ் உள்ள ஒரே சாப்டர் வந்து 6th சாப்டர். சரிடப்பா? அதுக்கப்புறம் 5th 7th ஷேர் பண்ணிக்கும், நெக்ஸ்ட் 2nd and 8th சாப்டர் ஷேர் பண்ணிக்கும். இந்த மாதிரி இருந்தாலும் ஆனால் 6th வந்து ஹை வெயிட்டேஜ் சாப்டர்லேயே அதுவும் ரொம்ப ஈஸியான சாப்டர். சரிடா பசங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு நாம 3Dல ஓகேவா 3D ஸ்ட்ரக்சர்ல சரிங்களா 3D ஸ்ட்ரக்சர்ல we are going to see லைன்னா என்னன்னு பார்க்க போறோம் சரியா? ஸோ 3D ஸ்ட்ரக்சர்னா யாருக்காவது என்னன்னு தெரியுமா? வாட் இஸ் 3D மீன்ஸ்? ஓகேவா? 3Dனா என்னடாப்பா? 3D 3 டைமென்ஷன்ஸ். ஓகேங்களா? 3D 3 டைமென்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? த்ரீ டைமென்ஷன்டா பசங்களா? ஸோ 3 டைமென்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கோஆர்டினேட் ஆக்சஸ்ல 3 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். எக்ஸ் ஒய் ஜெட். எஸ், 3 கோஆர்டினேட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். பிசிக்ஸுக்கும் லைவ் இருக்கா? பிசிக்ஸ் வில் பி எண்ட் சூன்ரா பசங்களா. we can see realistically மேம். ரியலிஸ்டிக்காகவும் பார்க்கலாம். ஒன் செக்டா பசங்களா உங்களுக்கு வந்து நான் 3D ஸ்ட்ரக்சர் காட்டுறேன். So this is our 3 dimension. So 3 dimensionல you are going to see line. line வந்து 2Dல நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். line ஒரு 2D dimensionக்கு நம்ம எல்லாத்துக்குமே ஃபார்முலாஸ் தெரியும். ஆனா இது ஒரு 3D structure. So 3D structure பார்க்க எப்படி இருக்கும்டா பசங்களா? எஸ். ஸோ இதுதான் ஒரு 3D structure. ஸோ இது ஆக்சஸ், இதுல எத்தனை ஆக்சஸ் இருக்கு? ஸோ உங்களுக்கு தெரியுதாடா பசங்களா? How many axes are there? So how many axes are there? There are totally 3 axes.
எத்தனை ஆக்சஸ் இருக்கு? 3 ஆக்சஸ் உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஒன்னு வந்து கிரீன் கலர் ஆக்சஸ், இன்னொன்னு வந்து ரெட், இன்னொன்னு வந்து ப்ளூ. ஓகே, ஸோ இந்த சைடு வாக்குல பாத்தீங்கன்னா தெரியும். சரியா? ஸோ இப்படி காட்டுறதுல இப்போ உனக்கு ஒரு பிளாக் ரீஜியன் மாதிரி ஒரு ஷீட் மாதிரி இருக்குல்ல மேம், இந்த ஷீட்டுக்கு பேர் என்ன? யாரா பசங்களா இப்படி ஷீட் மாதிரி இருக்கா? அந்த ஷீட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஷீட்டுக்கு பேர் தான் பிளெயின். என்னது? திஸ் இஸ் கால் பிளெயின். நோ ப்ராப்ளம்டா பசங்களா, அவங்க பாட்ட பேசிட்டு இருக்க போறாங்க. சரியா? ஸோ நீ ஒன்றும் அழகா கத்துக்கிறேன்னா அதுல ஃபோக்கஸ் பண்ணி கத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே சொல்லுவோம்ல 3 ஆக்சஸ் வந்து பர்பண்டிகுலர் டு ஈச் அதர், மியூச்சுவலி பர்பண்டிகுலரா இருக்கும்னு. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியுதாடா பசங்களா? ஸோ இந்த ஆக்சஸோ இட் இஸ் ஆல் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஒவ்வொரு லைனுமே இன்னொருத்தருக்கு பர்பண்டிகுலரா இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் நடுவில் இடப்பட்ட ஆங்கிள் என்னன்னு கேட்டீங்கன்னா 90 டிகிரி. ஸோ தீஸ் 3 ஆக்சஸ் வில் பி 90 டிகிரில இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு 3D ஷேப்னா என்னன்னு தெரியணும். சரிங்களா? இப்போ இந்த 3D ஷேப்ல நம்ம எப்படி வேணாலும் லைன் போடலாம். யூ வில் ஹாவ் சம் லைன், எப்படி வேணாலும் அந்த லைன் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ நீங்க நார்மலா எழுதுற மாதிரி லைன் ஈக்குவேஷனை இங்க எழுத முடியாது. சரியா? நார்மலா நம்ம எழுதுறோம்ல, நார்மலா நம்ம எப்படி எழுதுவோம்? ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி அப்படிங்கிற ஒரு லைன் எழுதுவோமா? அந்த மாதிரி ஒரு லைன் இங்க கிடையாது. சரியா? 3Dல அந்த மாதிரி நீங்க எப்படி போட்டாலும் சரி, எனி லைன். ஸோ யூ நோ தட் எக்ஸ் பிளஸ் 2yங்கிறது ஒரு லைன், கரெக்ட்டுங்களா? ஆனா இங்க நீங்க அப்படியே விட்டீங்கன்னா இங்க எப்படி காட்டும்? அது ஒரு பிளெயின் மாதிரி தான் காட்டும். இட் டசன்ட் ரெப்ரசன்ட் அ லைன். அது ஒரு லைனாவே அதை எடுத்துக்காது. சரிங்களா? அப்போ லைன் ஈக்குவேஷன்ஸ் எப்படி மேம் இருக்கும்? ஸோ ஒரு வெக்டார், அதாவது 3D ஷேப்புக்கு லைன் ஈக்குவேஷனோட ஃபார்மேட்டே வேற. எப்படி இருக்கும்டா பசங்களா? 3D ஷேப் பொறுத்த வரைக்கும் லைன் ஈக்குவேஷன்ஸோட ஃபார்மேட்டே வேற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாமா? எஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு சி ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன்ஸ், லைன் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை மட்டும் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம். ஓகே, ஸோ எல்லாருமே 10th மேக்ஸ் படிச்சிருக்கோம். எல்லாருமே 10th மேக்ஸ்ல ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் லைனுக்கு ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோம். ஸோ 10th மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சது ஒரு 2D ஷேப். 2D ஷேப்ல லைனை பத்தி படிக்கிறீங்க. சரிங்களா? ஸோ ஒரு 2D ஷேப்ல ஈக்குவேஷன் ஆஃப் லைனுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கும் பசங்களா? யா முகமது, ரீட் அண்ட் எக்ஸ்பிளைன் அகெயின் மேம். நான் எதை ரீட் பண்ணும்? நான் இன்னும் எந்த கொஸ்டினுக்குமே போகலடா பசங்களா. ஓகேவா? வாட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் லைன்? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைனுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் நம்ம படிச்சிருக்கோம்? y is equal to mx plus c, இது ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோமா? அண்ட் y minus y1 is equal to m into x minus x1, இது ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோமா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1, இது ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ரைட்? ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, திஸ் இஸ் செகண்ட், இது தேர்ட், அண்ட் ஃபோர்த்தா x by a plus y by b is equal to 1, இப்படியும் ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். லாஸ்ட் x cos alpha plus y sin alpha equal to p. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ஃபார்மேட்ல படிச்சிருக்கீங்க? யாரா பசங்களா? இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் நம்ம படிச்சிருக்கோம். இது எல்லாமே எதுக்கு? இது எல்லாமே 2Dக்கு. இது எதுவுமே 3Dக்கு செல்லுபடி ஆகாது. இது எதுவுமே 3Dக்கு செல்லுபடி ஆகாது. ஆனா நான் சொல்ல போற விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்னம்மா விஷயம் அப்படின்னா, இதுல எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணாலும் சரி, கடைசியில் அதோட ஆன்சர் எப்படி இருக்கும்? கடைசியில் அதோட ஆன்சர் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு தான் வந்து நிற்கும். y டேர்ம் இருக்கும், x டேர்ம் இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். கரெக்டாடா பசங்களா? ஸோ இதுல நீங்க எந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் கடைசியில நான் சர்க்கிள் பண்ண ஃபார்மேட்ல தானே அது வந்து நிற்கும். ரைட்? அதனால தான் இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் லைன் ஈக்குவேஷன். அந்த மாதிரி தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைப் படிக்க போறீங்க, வெக்டார் 3D ஷேப்ல. 3D ஷேப்ல ஈக்குவேஷன் ஆஃப் லைனுக்கு 2 பேர் தான் தேவை. யாருப்பா தேவை? 2 பேர் தான். அந்த 2 பேர் யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ ஒரு லைன் ஈக்குவேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த லைன் மேல இருக்க ஏதாவது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? எஸ். ஸோ யூ ஆர் திங்கிங் டு ஜாயின் 𝑅𝐷𝐸 பேட்ச்னா பசங்களா, இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஜஸ்ட் 1999 கட்டினா போதும். லைக் நம்மளோட August 15, அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே வரைக்குமே இந்த ஆஃபர் இருக்கு. ஸோ யூ கேன் ஜாயின் யூசிங் த லிங்க். சரிங்களா?
ஓகே, நிரன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சாப்டர் 6 வரைக்கும் முடிச்சாச்சு. ஆனால் ஆகஸ்ட் 18ல இருந்து ஓகேங்களா. ஸோ ஆகஸ்ட் 18க்கு மேலே we are going to revise from first. திருப்பி ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து 6th சாப்டரோட ரிவிஷன் நடக்க போகுது. ஃபார் ஜஸ்ட் ஃபார் குவார்டர்லி எக்ஸாமுக்காக மட்டும் அந்த ரிவிஷன் நடக்க போகுது. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம 7th சாப்டர்லேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். சரிடா பசங்களா. ஸோ தீமனல் பேஞ்சஸில் திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஷெட்யூல். ஸோ ஏன் எல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இட் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் திருப்பி ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து என் கூட மறுபடியும் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். ஃபார் ஆல் த சாப்டர்ஸ், எல்லா சாப்டர்ஸுக்குமே எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே இதுதான் நடக்க போகுது. சரிடா பசங்களா. ஸோ எல்லாருமே ஆகஸ்ட் 18க்கு மேலே தீமனல் பேச்சஸில் ரிவைஸ் தான் பண்ண போகிறாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் ரைட்டாக ஜாயின் பண்ணலாம். கரெக்டா பசங்க. ஐயா, ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு லைன் இருக்கு. இந்த லைன் மேல இருக்க பாசிங் த்ரூ பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா பசங்களா. எந்த விஷயம் எனக்கு கிவனா இருக்கு? 2 விஷயம் எனக்கு கிவன். ஒரு பாயிண்ட் ஆன் தி லைன், அந்த லைன் மேலே இருக்க ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு கிவன் பாயிண்ட். சரிங்களா. செகண்ட் விஷயம் என்னன்னா, இந்த லைன் மேல இருக்கிற எதுவுமே கொடுக்கல. ஆனா இந்த லைன் ஒரு டைரக்ஷன்ல டிராவல் பண்ணும்ல. எஸ், ஏன்னா நீங்க இதை வெக்டார்ஸ்ல சொல்றீங்கன்னா அப்ப இந்த லைன் நிச்சயமா ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல டிராவல் பண்ணும். அப்ப இந்த லைன் டிராவல் பண்ற அதே டைரக்ஷனுக்கு பேரலலா இன்னொரு வெக்டார் அதே மாதிரி டிராவல் பண்ணுது. பேரலலா இன்னொரு வெக்டார் அவங்கள மாதிரியே டிராவல் பண்றாங்க. ஸோ அந்த லைன் இருக்கிற வெக்டார் கிடையாது. அந்த லைன் மேல இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா இந்த வெக்டாருக்கும் இவனுக்கும் இருக்க ஒரே ரிலேஷன் என்னது? இந்த வெக்டார் போற டைரக்ஷன்ல தான் நீங்க கண்டுபிடிக்க போற லைனும் டிராவல் ஆகுது. ஓகேவா. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? parallel வெக்டார். அதை என்னன்னு சொல்லுவோம்? parallel வெக்டார், பி வெக்டார். ஓகேவா பசங்களா. இந்த 2 விஷயம் தெரிஞ்சா போதும், லைன் ஈக்குவேஷனை பிரம்மாண்டமா எழுதிடலாம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மேட். ஸோ இந்த லைன் ஈக்குவேஷனே இதோட ஃபார்மேட்டே ஒரு 3 வகையான ஃபார்மேட். ஒன்று parametric form, நான் parametric form, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்ம். ஸோ எத்தனை ஃபார்ம் இருக்குடா பசங்களா? ஸோ வெக்டார்லேயே 3 டைப் ஆஃப் ஈக்குவேஷன் எழுதலாம். parametric ஃபார்ம், நான் parametric ஃபார்ம் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம். கொஸ்டின்ல எது கேட்குறாங்களோ அதை நீங்க எழுதுனா போதும். சரியா. ஸோ ஓகே, parametric ஃபார்ம்னா என்ன மேம்? ஒரு லைன் ஈக்குவேஷனோட parametric ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். ஸோ வாட் இஸ் அ ஃபார்மேட்? R is equal to A plus TB. என்னடாப்பா? A plus TB. சரியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்சுக்கோ, இதுதான் parametric form. இந்த ஏங்கிறது பாயிண்ட். நான் சொன்னேன்ல, லைன் மேல இருக்கிற பாயிண்ட். அந்த லைன் மேல இருக்கிற பாயிண்ட்டை நம்ம சும்மா அப்படியே எழுதுனா போதும். அதுக்கு முன்னாடி யாருமே எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஆனா ஒரு parallel வெக்டார், நான் என்ன சொன்னேன்? ஒரு parallel வெக்டார், இந்த லைனுக்கு ஆப்போசிட்டா லைன் போற மாதிரி இன்னொரு வெக்டார் டிராவல் ஆகும்ல, அந்த வெக்டாரை நீங்க எப்படி டினோட் பண்ணும் அப்படின்னா, அவனுக்கு முன்னாடி ஒரு வேரியபிள் போடணும். எவ்ரிவன் நல்லா கவனிச்சுக்கோ. ஸோ ஒரு ஈக்குவேஷன்ல வேரியபிள் பக்கத்துல என்ன வேரியபிள் வேணா இருக்கலாம். அங்கே டி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எஸ்ஆர் கூட இருக்கலாம், லாம்டா கூட போடலாம். ஓ இஷ்டம், ஏதாவது ஒரு வேரியபிள் போடுங்க. சரியா. ஒரு வேரியபிள் போட்டு தான் அந்த parallel வெக்டாரை நீங்க டினோட் பண்ணணும். காட் இட் பசங்களா. இவ்வளவுதான், தட்ஸ் இட். இதுதான் ஒரு ஆன்சர். ஓகேவா. வாட் இஸ் த வெக்டார் ஈக்குவேஷன் ஃபார்மேட்? R is equal to point plus variable into parallel vector. காட் இட்டா. சரி ஓகே மேம். நான் parametric ஃபார்ம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, R minus A cross அந்த parallel vector equal to 0 vector. ஓகேவா. இதுதான் நான் parametric ஃபார்மோட ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் ஃபார்ம் ரொம்ப ஈஸி. கார்ட்டீசியன் ஃபார்ம் எப்படி மேம் எழுதணும்னு கேட்டிங்கன்னா, x minus பாயிண்ட், x minus அந்த பாயிண்ட்ல x கோஆர்டினேட். ஓகேவா. ஸோ x minus x1 அந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் பை இந்த parallel வெக்டார். இந்த parallel வெக்டார் தான் டினாமினேட்டர்ல வருவாங்க. எப்படி இருக்கும்டா பசங்களா? அந்த parallel வெக்டார் தான் டினாமினேட்டர்ல வரணும். சரிங்களா. நியூமரேட்டர்ல இருக்கிறது யாரு? நியூமரேட்டர்ல இருக்கிறது பாயிண்ட். நியூமரேட்டர்ல XYZ கூட வரது பாயிண்ட், டினாமினேட்டர்ல வரது அந்த parallel வெக்டார். நோட்டடா. அவ்வளவுதான். ஸோ இதுதான் ஃபார்முலா. சால்வ் பண்ணலாமா? எஸ். பிஃபோர் தட் இன்னொரு விஷயம் சொல்லணும். MVSTA அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா
இந்தியாவோட பயங்கரமான வெரி டஃபஸ்ட் எக்ஸாம்னு சொல்ற ஜேஇ அண்ட் நீட்டுக்காக கொடுக்கறது. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமோட அட்மிஷன் நீங்க பண்ணலாம் பை யூசிங் சம் ஸ்காலர்ஷிப். ஏன்னா நம்ம எல்லாருமே சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து கூட வந்திருக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீஸ் கட்டி படிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஒரு அளவுக்கு ஃபீஸ் கட்டி என்னால் படிக்க முடியும்னு நினைக்கிறவங்க இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி ஸ்காலர்ஷிப்ல நீங்க படிக்கலாம். சரியா? இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th, 5th, 11th and 12th அக்டோபர் நடக்க போகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஃப்ரீ. சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமாடா பசங்களா? ஓகே, வி வில் ஸ்டார்ட் இட். ஃபர்ஸ்ட் விஷயம், ஸோ இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க? த வெக்டார் ஈக்குவேஷன் இன் பேராமெட்ரிக் ஃபார்ம். நம்மக்கிட்ட ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த லைன். இந்த லைன் என்ன ஃபார்மேட்டில் இருக்குடா பசங்களா? எக்ஸாம் ஃபீஸ் ஃப்ரீ தான். எக்ஸாமுக்கு ஃபீஸ் கிடையாது லக்ஷிதா. யூ கேன் ஜாயின் இட் ஃபார் ஃப்ரீ. ஓகேங்களா? ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, இப்போ இது என்ன ஃபார்மேட்? நான் சொன்ன என்ன ஃபார்மேட்ல இருக்கு? இது நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஃபார்மேட், அதாவது பேராமெட்ரிக் ஃபார்மேட்ல இருக்கு. நான் சொன்ன என்ன சொன்ன? லைனுக்கு ரெண்டே விஷயம் தான் தேவை. யாரடப்பா? ஒரு லைனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னது? அது பத்தின ரெண்டு விஷயம் மட்டும் தெரிஞ்சா போதும். ஒன்னு அந்த லைன் மேல இருக்க பாயிண்ட். ஒன்னு என்னது? அந்த லைன் மேல இருக்க பாயிண்ட். இன்னொன்னு அந்த லைன் போற மாதிரி இன்னொரு வெக்டார் டிராவல் பண்ணும். அதை என்னன்னு சொல்லுவோம்? பேரலல் வெக்டார்னு சொல்லுவோம். அதை என்னன்னு சொல்லுவோம் நம்ம? நான் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக சொல்றேன், பேரலல் வெக்டார். காட் இட்? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் என்ன, பேரலல் வெக்டார் என்ன, அதை மட்டும் அழகா எனக்கு சொல்றீங்களா? எஸ்டா பசங்களா? ஸோ இது பார்க்க பேராமெட்ரிக் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம், இங்க ஒரு வெக்டார் இருக்கு, இங்க ஒரு வெக்டார் இருக்கு. இந்த ரெண்டு பேத்துல யார் பாயிண்ட்? இவங்க ரெண்டு பேத்துல யார் பாயிண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வேரியபிளே இல்லாம வந்திருக்கிறது தான் பாயிண்ட். ஓகே, வேரியபிளே இல்லாம யார் வந்திருக்கா? இவங்க தான் வந்திருக்காங்க. ஓகேவா? வேரியபிளோட யார் வந்திருக்கா? ஸோ டீங்கிற ஒரு வேரியபிள் இருக்கா. அப்ப இதுதான் நம்மளோட பேரலல் வெக்டார். இதுதான் நம்மளோட பேரலல் வெக்டார். சரிடாப்பா? எஸ். ஓகே, இப்போ டைரக்ஷன் கொசைன் ஆஃப் திஸ் லைன். இந்த லைனோட டைரக்ஷன் கொசைன் பத்தி பேசுறாங்க. ஓகேவாடா பசங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஒரு லைனை பத்தி நம்ம என்ன பேசினாலும் சரி, அந்த லைனோட ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். அந்த லைனோட பேரலல் வெக்டார் இருக்குல்ல, அந்த லைனோட பேரலல் வெக்டார் மட்டும் இருந்தா போதும். அந்த லைனுக்கான ஆங்கிள், அந்த லைனுக்கான டைரக்ஷன் கொசைன், அந்த லைன் எந்த இடத்துல டிராவல் பண்ணுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒரே ஒரு ஆள் தான் சொல்ல முடியும். யார் அது? இவன் தான். ஓகேவா? யார் இது? இட் இஸ் நத்திங் பட் பேரலல் வெக்டார். ஸோ அப்போ அந்த பேரலல் வெக்டாருக்கு டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிச்சிங்கனாலே அது அந்த லைனுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் யாருக்கு டைரக்ஷன் கொசைன் ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிச்சிக்கலாம்? ஸோ டைரக்ஷன் கொசைன் ஆஃப் த லைன், ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா? யாருக்கு ஈக்குவல்டா பசங்களா? இந்த பி வெக்டாருக்கு நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி. ஓகே, ஸோ வாட் இஸ் பி? டைரக்ஷன் கொசைன் எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? எல்லாத்துக்குமே டைரக்ஷன் கொசைன் எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? டைரக்ஷன் கொசைன் அப்படின்னா அந்த வெக்டார் டிவைடட் பை இட் மாடுலஸ், அவங்களோட மாடுலஸால டிவைட் பண்ணுவோம். சரியா? ஸோ அப்போ பி வெக்டாரோட மாடுலஸ் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் தி பி வெக்டார் மாடுலஸ்? எவ்ரிவன், பி வெக்டாரோட மாடுலஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? How will you find B vector modulus? So B vector modulus na i's coefficient, j's coefficient, k's coefficient எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணும். So it is 4 plus 1 plus 9. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா you will get root 14. root 14 கிடைச்சிருக்கா? So அப்போ என்ன பண்ணணும்? 2 by root 14 கமா இங்க பாருங்க -1 இருக்கா? -1 by root 14 கமா 3 by root 14. இதுதான் டைரக்ஷன் கொசைன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன். சரிங்களா? ஸோ டைரக்ஷன் கொசைன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா யாருக்கு கண்டுபிடிச்சா போதும்? ஸ்ட்ரெயிட்டா இந்த பேரலல் வெக்டாரோட டைரக்ஷன் கொசைன் தான் இந்த லைனோட டைரக்ஷன் கொசைன். Got it everyone? ஸோ யாருக்கெல்லாம் புரிஞ்சிருச்சோ ஒரு ஃபயர் எமோஜி போடுங்க பசங்களா. எஸ். ஸோ இங்க நிறைய பேர் ஸ்பாம் பண்ணிட்டு இருக்கீங்க பசங்களா. this is yeah, what is your doubt Mohammed? You can ask me. மக்களே ஒன்று சொல்லட்டா, திஸ் இஸ் சோஷியல் பிளாட்ஃபார்ம். நீங்கள் என்ன வேணால் பேசலாம், ஆனால் ஒருத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசாதீங்க. சரியா? எஸ். யாருக்குமே புரியலையா? ஸோ புரிஞ்சவங்க எல்லாருமே லைக் போடுங்க பசங்க. யா, ஸோ அமுல் யூ காட் இட். ஓகே டன். ஸோ ஃபயர் எமோஜி போடுங்க ஸோ தட் யூ கெட் இட் அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகே, எஸ் டன். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்னது? இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்ன பசங்களா? செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? they are asking vector equation in non parametric form. non parametric form ஓட ஈக்குவேஷன் என்னது? non parametric form ஓட ஈக்குவேஷன் என்ன பசங்களா?
ஃபார்முலா டெரிவேஷன் ஃபிசிக்ஸ்ல போடணுமா? அது யாழ் சார் கிட்ட தான் கேட்கணும் சஜிதா. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் வெக்டார் ஈக்குவேஷன் இன் நான் பேராமெட்ரிக் ஃபார்மேட் பசங்களா? ஸோ இட் இஸ் ஆர் மைனஸ் அந்த பாயிண்ட் வெக்டார். ஆர் மைனஸ் இந்த பாயிண்ட் வெக்டார் என்னது? 3i மைனஸ் 2j plus 6k. இதுதானே அந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கிராஸ் உங்களோட parallel வெக்டார். parallel வெக்டார் என்னது? 2i minus j plus 3k equal to 0 வெக்டார். அவ்வளவுதான். equal to 0 வெக்டார். நீ வேற எதுவுமே எழுத வேண்டாம். this is the answer. நீங்க இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ணாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னது? third one Cartesian equation. Cartesian equation. சரிங்களா? ஓகே. நான் என்ன சொன்னேன்? லைனை பத்தின ரெண்டு விஷயம் தெரிஞ்சா போதும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட். அந்த பாயிண்ட் என்னடாப்பா? கொடுத்திருக்க பாயிண்ட் என்னது? அந்த லைன் மேல கொடுத்திருக்க பாயிண்ட் என்னது? 3 minus 2 6. 3 minus 2 and 6. கொடுத்திருக்க parallel வெக்டார் எப்படி இருக்கு? கொடுத்திருக்க parallel வெக்டார் யாரு? 2 minus 1 and 3. 2 minus 1 and 3. சரிங்களா? ஸோ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்? x minus பாயிண்ட். பாயிண்ட் என்னது? 3 divided by இவங்களோட நியூமரேட்டர், இது டினாமினேட்டர்ல வரணும். ஓகேவா? y minus of minus point divided by minus 1 equal to z minus 6 divided by 3. சரிடா பசங்களா? ஸோ இப்போ புரிஞ்சுதாடா பசங்களா? ஸோ வாட் தி ஃபார்முலா? நான் திருப்பி உங்களுக்கு ஃபார்முலா ரிவைஸ் பண்றேன். என்ன ஃபார்முலா? ஒரு 3 வகையான ஃபார்முலா இருக்கு. லைனுக்கு தேவைப்படுறது ரெண்டே விஷயம். யாரா பசங்களா? லைனுக்கு தேவைப்படுறது என்னது? ரெண்டே விஷயம். ஒரு பாயிண்ட் வெக்டார், அந்த லைன் மேல இருக்க மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட், ஆனா அந்த லைன் டிராவல் பண்ற மாதிரி இன்னொரு வெக்டார் டிராவல் பண்ணுவாங்க. அவங்க பேரு parallel வெக்டார். எஸ். ஸோ நம்மளுக்கு parametric equation அப்படின்னா, ஸோ வாட் இஸ் அ ஃபார்முலா? r is equal to point vector plus t into parallel vector. t into parallel vector. புரியுதா? இதுவே நான் parametric ஃபார்ம்னா r minus point cross parallel vector. ஓகே. கார்ட்டீசியன் எப்படி இருக்கும்? x minus point divided by parallel vector, y minus point divided by parallel vector. So everyone, நம்மளுக்கு ஃபார்முலா கிளியரா இருக்கா? எஸ் ஆர் நோ? ஸோ எவ்ரிவன், ஃபார்முலா கிளியரா? ஓகே, தட்ஸ் இட் பசங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயங்கள். சரிங்களா? ஓகே. ஆனா இப்போ நாம பார்க்க போறது ரெண்டாவது கேஸ். இப்போ நம்ம பார்க்க போறது என்னது? ரெண்டு கேஸ். ஸோ உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கேசஸ்ல கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, ஒரு பாயிண்ட்டும் ஒரு parallel வெக்டாரும் அழகா கொடுத்துருவாங்க. ஒரு பாயிண்ட்டும் ஒரு parallel வெக்டாரும் அழகா கொடுத்துருவாங்க. ஆனா செகண்ட் கேஸ் என்னன்னா, நம்மளுக்கு parallel வெக்டாரே கொடுக்க மாட்டான். parallel வெக்டாரே கொடுக்காம அந்த லைன் மேல இருக்கிற ரெண்டு பாயிண்டவே நம்மளுக்கு கொடுப்பாங்க. சரியா? அந்த லைன் மேல இருக்க ரெண்டு பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. சரியா மேம்? அப்ப ஃபார்முலா மாறுமா? இல்ல. அப்ப நீ ஃபார்முலாவை மாத்தணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. ஓகேவா? என்ன விஷயம் பண்ணணும்? ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல parallel வெக்டார் வர வேண்டிய இடத்துல இந்த மாதிரி செகண்ட் கேஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ரெண்டு பாயிண்ட்ஸோட டிஃபரன்ஸை யூஸ் பண்ணும். என்ன பண்ணும்? எந்த இடத்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல parallel வெக்டார் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துலலாம் இந்த கேஸ்ல என்ன பண்ணுவீங்க? அந்த ரெண்டு பாயிண்ட்ஸோட டிஃபரன்ஸை யூஸ் பண்ணுவேன். சரியா? c minus a யூஸ் பண்ணும், or b minus a யூஸ் பண்ணும். புரியுதாடாப்பா? ஸோ parallel வெக்டார் கொடுத்துட்டானா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. parallel வெக்டார் கொடுக்கல அப்படின்னா, ரெண்டு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த ரெண்டு பாயிண்டோட டிஃபரன்ஸ் தான் நம்மளோட parallel வெக்டார். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபைண்ட் தி குவாட்ரேட்டிக் வெக்டார் ஈக்குவேஷன் இன் parametric ஃபார்ம் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா? ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ தி ஓகே ஹவ் நான் வந்து உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன்டா பசங்க. சஜிதா, ஐம் ஜஸ்ட் கிவிங் க்ளூ. ஓகேங்களா? நோ ஹர்ஷு, ரைட்? ஓகே, ரெண்டு பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க? நம்மளுக்கு லைன் இருக்கு. அந்த லைன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுதாமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேர்லெஸ் மிஸ்டேக் என்ன பண்ணோம்னா, மாடி நீங்கள் ஒவ்வொரு டைம் எழுதும் போது நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வாங்கி எந்த இடத்துலலாம் நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு ஒரு நோட் போட்டு எழுதிக்கிட்டே வரணும். ஓகேவா?
திருப்பி திருப்பி எக்ஸாம் வரும்போது இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு நீங்க நோட் பண்ணும் போது தான் உனக்கு தெரியும், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம எங்க மிஸ்டேக் பண்றோம்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்றது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் அந்த நோட் பண்ணதை நீங்க படிச்சுட்டு ஓகே நம்ம இந்த இடத்துல மிஸ்டேக் பண்றோம்னா அந்த இடத்துல லாஜிக்கலி கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண போறோம். ஓகே, so first point என்னது minus 7, 4 minus 4 and this is 13, minus 5, 2. சரியா பசங்களா? அம்பட்டு தான். ஓகேவா? ஸோ அதாவது a வெக்டார் என்னது minus 5i plus 7j minus 4k. கரெக்டா? b வெக்டார் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க 13i minus 5j plus 2k. சரியா? இப்போ parallel வெக்டர் ஒரு பாயிண்ட் இருக்கு, ஏதாவது ஒரு பாயிண்ட் யூஸ் பண்ணா போதும். இந்த ரெண்டு பேத்துல யாரை வேணா யூஸ் பண்ணலாம். புரியுதா? நீங்க நம்ம ஏதான் சூஸ் பண்ணணும் எந்த ஒரு கண்டிஷனும் இல்ல, யாரை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த parallel வெக்டருக்கு பதிலா யாரை சூஸ் பண்ணணும்னு சொன்னேன், அவங்க ரெண்டு பேத்தோட சப்ராக்ஷன். ஸோ அவங்க ரெண்டு பேத்தோட சப்ராக்ஷன் உனக்கு தெரியணும். ஸோ 13ல 5 போச்சுன்னா இட் இஸ் 18. ஓகே, minus 5 minus 7 minus 12 and 2 plus 4 it is plus 6k. சரிடாப்பா? ஸோ இதில் காமனாக யாராவது இருந்தால் காமன் அவுட் பண்ணிடுங்க. ஸோ காமனாக யார் இருக்கா? ஸோ காமனாக நீங்கள் வந்து 6 காமனாக எடுக்கலாம். ஸோ 3i minus 2j plus k. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் parallel வெக்டர். உன் parallel வெக்டர் அப்போ என்னது 3i minus 2j plus k. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ சிம்பிளிஃபைடான வெக்டாரை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், ரொம்ப குட்டியான வெக்டார் எடுத்துக்கிட்டா போதும். அப்போ இதுதான் நம்மளோட parallel வெக்டார், இதுதான் நம்மளோட பாயிண்ட். இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? பேராமெட்ரிக் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் அ ஃபார்முலா? r is equal to பாயிண்ட் எழுதணுமா? என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கோம்? minus 5i 7j minus 4k. சரிங்களா? இப்போ parallel வெக்டார் வரும்போது நம்ம t யூஸ் பண்ணி எழுதணும். இப்போ tக்கு பக்கத்துல என்ன போடணும்? இந்த வெக்டார் போடணும். ஸோ 3i minus 2j plus k. ஓகேவாடா பசங்களா? எஸ், புரியுதா? யூ காட் இட் ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம்? அங்க parallel வெக்டாரை அழகா கொடுத்துருவான், இங்க கொடுக்காத பட்சத்துல அவங்க ரெண்டு பேரையும் சப்ராக்ட் பண்ணி தான் parallel வெக்டாரை யூஸ் பண்றோம். சரியாடா பசங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா find the point where the straight line crosses xy plane. xy plane கிராஸ் பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லணும். xy plane கிராஸ் பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லணும். ஆக்சுவலி இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்த கொஸ்டின் என்னது டோட்டலி டிஃப்ரெண்ட் கொஸ்டின். எப்படி மேம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த நீங்கள் வந்து ஒரு இதில் ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரா பண்ணோம் அப்படின்னா இப்படி ஒரு பிளெயின், இப்படி ஒரு லைன் போகும். இந்த லைன் ஒரு பிளெயின்னா என்னது? ஷீட். பிளெயினா பார்க்க எப்படி இருக்கும்? ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த லைனும் இந்த ஷீட்டும் ஒரு இடத்துல மீட் பண்ணும். இந்த லைனும் ஒரு ஷீட்டும் ஒரு இடத்துல மீட் பண்ணும். அந்த மீட் பண்ற பாயிண்ட் என்ன அப்படின்றது கொஸ்டின். ஓகேவா? மீட் பண்ற பாயிண்ட் என்னன்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நான் லாஜிக்கெல்லாம் கேட்குறேன். XY பிளெயின் அப்படின்னா இது மேல ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கலாம். இதுக்கு மேல ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆனா இந்த ஏகப்பட்ட பாயிண்ட்ஸோட ஒரு காமனாலிட்டி என்னன்னு தெரியுமா? யாரா பசங்களா? இங்க ஆயிரக்கணக்கான பாயிண்ட்ஸ் இருக்கலாம். இந்த ஆயிரக்கணக்கான பாயிண்ட்ஸ்ல ஒரு காமனாலிட்டி இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். அது என்னன்னு தெரியுமா? ஸோ இஃப் இட் இஸ் XY பிளெயின் அப்படின்னா அப்போ அதோட Z குவாடினேட் 0வா இருக்கும். சரியா? ஸோ ஒரு பாயிண்ட் அப்படின்னா 3 குவாடினேட்ஸ் இருக்கும். இப்போ XY பிளெயின் மேல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே Z குவாடினேட் 0வா இருக்கும். சரியா பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதுல XY மட்டும் தான் இருக்கு. சரியா? Z குவாடினேட் மட்டும் 0வா இருக்கும். இங்க யாராவது ஒரு பாயிண்டா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதோட காமனாலிட்டி நம்ம பிடிச்சிட்டோம். சரி, அப்போ இந்த பிளெயின் மேல இருக்கிற ஒரு காமனாலிட்டி நீ பிடிச்சிக்கிட்ட. செகண்ட் விஷயம், இப்போ இந்த லைன் மேலேயும் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ரைட்டா? இந்த லைன் மேலேயும் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இப்போ நீங்க ஒரு சீக்வன்ஸ் பார்த்துருக்கீங்க, சீக்வன்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்கல்ல. ஸோ இட் இஸ் 1 3 5 7 9 so on. இது ஒரு சீக்வன்ஸ். இட் இஸ் AP சீக்வன்ஸ். இது ஜென்ரல் டேர்ம் எப்படி சொல்லுவேன்? ஜென்ரல் டேர்ம்னா எல்லாத்துக்கும் பொதுவான டேர்ம். கரெக்டா? ஸோ அதுல இருந்து ஒவ்வொரு டேர்மையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஜென்ரல் டேர்ம் வந்து TN will be 2n minus 1.
கரெக்டா? ஸோ எண்ணுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஒன், எண்ணுக்கு பதிலா 1 போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். எண்ணுக்கு பதிலா 2 போட்டீங்கன்னா செகண்ட் டேர்ம் கிடைக்கும். எனக்கு 3 போட்டீங்கன்னா தேர்ட் டேர்ம் கிடைக்கும். அப்படின்னா என்னது? இந்த மொத்த சீக்வன்ஸுக்கும் இவன் ஜென்ரல் டேர்ம், மொத்த சீக்வன்ஸுக்கும் இவங்க ஜென்ரல் டேர்ம். விச் மீன்ஸ் அப்போ அதே மாதிரி இந்த லைன் மேல இருக்கிற எல்லா பாயிண்டோட ஜென்ரல் பாயிண்ட் நம்ம சொல்லலாம். ஓகேவா? அந்த லைன் மேல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே ஜென்ரலா ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி நம்மளால பாயிண்ட்டை சொல்ல முடியும். ஓகேவா? சோ தட் இப்போ நீங்க அதுக்கு பதிலா 1 போட்டீங்கன்னா அதுல இருக்க ஒரு பாயிண்ட், வேற ஏதாவது நம்பர் போட்டீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் காட்டும். புரியுதாடாப்பா? சோ ஜென்ரல் பாயிண்ட் எப்படி மேம் நான் சொல்றது? எஸ், ஜென்ரல் பாயிண்ட் நம்ம எப்படி சொல்லணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம் எழுதிக்கிட்டா ஈஸியா இருக்கும். சோ பசங்களா இதோட கார்ட்டீசியன் ஃபார்ம் என்னப்பா? இதோட கார்ட்டீசியன் ஃபார்முக்கு எப்படி போவீங்க? வாட் இஸ் அ கார்ட்டீசியன் ஃபார்ம்? எக்ஸ் மைனஸ் பாயிண்ட், பாயிண்ட் என்னது 5 வருமா? பாயிண்ட் என்னது -5, 7, -4. இதுதான் பாயிண்ட். அண்ட் பேரலல் வெக்டார், பேரலல் வெக்டார் இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? 3, -2, 1. ஸோ உன்னோட பாயிண்ட் எப்படி இருக்கும்? x + 5 divided by 3, y - 7 divided by -2, z + 4 divided by 1. ஓகேங்களா? ஜென்ரலா எல்லா பாயிண்ட்டையும் ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா இவனை ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு ஈக்குவேட் பண்ணும். என்ன பண்ணும்? இவங்களை ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு ஈக்குவேட் பண்ணும். சரியா? ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ எக்ஸ் + 5 divided by 3 = t. அப்போ எக்ஸ் + 5 = 3t. அப்போ எக்ஸ் = 3t - 5. கரெக்டா? அதே மாதிரி இதோட ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? -2t + 7. அண்ட் இசட்டோட வேல்யூ என்ன வரும்? எஸ், வெரி குட் அப்பா. அண்ட் இசட்டோட என்ன வரும்? t - 4. ஓகே, இந்த மாதிரி கோஆர்டினேட்ஸ் வருதா? இந்த பாயிண்ட் தான், இந்த ஜெனரல் பாயிண்ட் தான் இந்த லைன் மேல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே சொல்லும். ஓகேவாடா பசங்களா? இந்த ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல இப்ப நீங்க டீக்கு பதிலா யாரை போட்டாலும் சரி, டீக்கு பதிலா யாரை போட்டாலும் உனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குமா? அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எங்க இருக்கும்? அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த லைன் மேல இருக்கும். ஸோ அப்ப இந்த லைன் மேல ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு, அவன் எல்லாத்தையுமே ஜென்ரலா நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஜென்ரல் பாயிண்ட் தான் இது. ஓகேவா? ஸோ இப்போ இவன் இது டோட்டலி, அப்போ இது என்னது? இட் இஸ் எ டோட்டல் பாயிண்ட், இட் இஸ் எ ஜென்ரல் பாயிண்ட். ஜென்ரல் பாயிண்ட் ஆன் தி லைன், அந்த லைன் மேல இருக்க பாயிண்ட். சரியா? இப்போ நாம என்ன கேட்கிறோம்? நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்? we are going to find the point and the intersection of xy plane. ஓகேவா? intersection of xy plane. ஓகேவா? intersection of xy plane. நான் என்ன சொன்னேன்? xy plane மேல இருக்கணும்னா z 0வா இருக்கும், z கோஆர்டினேட் 0வா இருக்கணும். கரெக்டா? இந்த லைன் மேல இருக்கணும் அப்படின்னா அவன் இவனா இருக்கணும், அவன் இவனா இருக்கணும். இந்த 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 ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது லைன் மேல இருக்கணும். அட் தி சேம் டைம் இதுல z கோஆர்டினேட் 0வா ஆச்சு அப்படின்னா, இதுல z கோஆர்டினேட் 0 ஆச்சுன்னா அது என்ன ஆகும்? அந்த ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா லைன் மேலேயும் இருக்கும், as well as லைன் மேலேயும் இருக்கும், as well as xy பிளேன் மேலேயும் இருக்கும். ரைட்டடா பசங்களா? xy பிளேன் மேலேயும் நம்மளுக்கு இருக்கும். சரியா? +4 தானே இருக்கு. யா, -4. சரிடா பசங்களா? ஓகே, வெரி குட். ஸோ அப்போ t - 4ஓட வேல்யூ 0, அப்போ டீயோட வேல்யூ என்னது? 4. ஸோ டீயை 4ன்னு தூக்கி இங்கே போடுங்கடா பசங்களா. இதில் போடுங்க, டீயை 4ன்னு தூக்கி இங்கே போடுங்க. ஸோ வாட் இஸ் த பாயிண்ட்? ஸோ 3 × 4 - 5 -2 × 4 + 7 and it is 0. It is 0, right? So it is 12 - 7, -8, அப்போ -1, 0. So this is the point of intersection. இதுதான் என்னடா பசங்களா? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி லைன் அண்ட் தி xy plane. லைன் அண்ட் xy பிளேனோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னது? 7, -1, 0. 8 இல்ல, -1. யார் தர்ஷன்? -8 + 7 தானே. ஸோ -1 வரும். புரியுதாடா பசங்களா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு புரியுது இல்ல? ஓகே,
டன். வெரி குட்ரா பசங்களா. சோ குட். சூப்பர். சரி ஓகே. ஸோ இப்போ சம்ஸ் போலாமா? ஃபர்ஸ்ட் ஆங்கிள் பிட்வீனுக்கு முன்னாடி எக்ஸை சம்ஸை முடிச்சிருவோம். ஆங்கிள் பிட்வீனுக்கு முன்னாடி எக்ஸை சம்ஸை முடிச்சிருவோம். ஓகே, ஆங்கிள் பிட்வீனும் போடலாம், லைனாவே வந்துடலாம். ஓகேவா? எஸ், ஆங்கிள் பிட்வீன் சம். ஸோ ஆங்கிள் அப்படின்னாலே ரெண்டு லைன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள்ஸ். கரெக்டா? ஆங்கிள்ஸ் அப்படின்னாலே என்னது? ரெண்டு லைன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள்ஸ். கரெக்டுங்களா? ஓகே, இப்போ இதுவே ஒரு லைன் வந்து ஒரு லைன், இன்னொன்று வந்து ஆக்சிஸ் லைன், இன்னொன்று வந்து என்னது? எக்ஸ் ஆக்சிஸ் லைன். ஒருவேளை எக்ஸ் ஆக்சிஸ் லைனுக்கும் ஒரு லைனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் கேட்குறாங்கன்னா ரொம்ப ஈஸி. என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லைனோட டைரக்ஷன் கொசைன்ல இருந்தே அவனோட ஆங்கிளை சொல்லலாம். என்ன பண்ணும்? டைரக்ஷன் கொசைன். எப்போ மட்டும் எக்ஸ் ஆக்சிஸ் கூட ஆங்கிள் கேட்குறாங்க அப்படின்னா மட்டும்தான் டைரக்ஷன் கொசைன். சரியா? மற்றபடி வேற மாதிரி போடணும். ஓகேங்களா? எஸ், இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? குவாடினேட் ஆக்சிஸ் கூட, அதாவது அங்கங்க குவாடினேட் ஆக்சிஸ் கூட என்னென்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது கொஸ்டின். அப்போ என்ன பண்ணும்? டைரக்ஷன் கொசைன் ஆஃப் தி லைன் நம்மளுக்கு வேணும். என்னடா பண்ணும் பசங்களா? டைரக்ஷன் கொசைன் ஆஃப் தி லைன் வேணும். நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? லைனோட டைரக்ஷன் கொசைன் யாருக்கு ஈக்குவல்? ஸோ அது அப்ராக்சிமேட்லி யாருக்கு ஈக்குவல்? டைரக்ஷன் கொசைன் ஆஃப் தி பேரலல் வெக்டாருக்கு ஈக்குவல். நான் சொல்லியிருக்கேனா? பேரலல் வெக்டாருக்கு அவன் ஈக்குவலா. பேரலல் வெக்டாரோட டைரக்ஷன் கொசைன் தான் லைனோட டைரக்ஷன் கொசைன். அமரேட். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இது ஒரு லைன் ஈக்குவேஷன். இப்போ இந்த லைன் ஈக்குவேஷன்ல பேரலல் வெக்டார் எங்க இருப்பான்? யாரா பசங்களா? கஷ்டப்பட்டு பண்ண. நான் உங்கள்கிட்ட உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு கார்ட்டீசியன் ஃபார்ம் அப்படின்னா பேரலல் வெக்டார் எந்த இடத்துல இருப்பான்? யாரா மக்களா? பேரலல் வெக்டார் எந்த இடத்துல இருப்பாங்க? ஸோ நான் ஃபார்முலா சொல்லும் போதே சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ பேரலல் வெக்டார் இந்த இடத்துல தான் இருப்பான். ஸோ அந்த இடத்துல இருக்கிறவங்கள மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். எஸ், யாராவது ஒருத்தர் சொல்லிட்டீங்கன்னா சொல்லி சோ ஹாப்பி. யா பசங்களா? வேற லக்ஷிதா அண்ட் தர்ஷன். எஸ், நோ ஒன், யாருமே இல்லையா? டவுன். எஸ், குட் மேடி, வெரி குட். டினாமினேட்டர்ல இருக்கவன், அப்போ டினாமினேட்டர்ல இருக்கிறவங்கள மட்டும் நம்ம எழுதுனா போதும். புரியுதா? வெரி குட்ரா பசங்களா. சரி ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி உங்க ஒரு ஃபார்மேட்ல இருக்கணும். சரிங்களா? ஃபார்மேட் அப்படின்னா, ஸோ எக்ஸ் பிளஸ் 3 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 1 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் இசட் இருக்கணும். அப்போ இசட் டிவைடட் பை மைனஸ் 1. இப்போ சொல்லுங்க, அப்போ அந்த பி வெக்டார் என்னது? 2i plus 2j minus k. ஜஸ்ட் இந்த டினாமினேட்டரை மட்டும் எழுதுனா போதும். அந்த டினாமினேட்டர் தான் உன்னோட பேரலல் வெக்டார். புரியுதாடாப்பா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ நம்மளுக்கு மாட் பி வேணும். மாட் பி வேணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். டைப் பண்ண லேட் ஆகுதா? ஓகே. ஸோ மாட் பி எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஐ கோஃபிஷியன்ட் ஸ்கொயர், ஜே கோஃபிஷியன்ட் ஸ்கொயர், கே கோஃபிஷியன்ட் ஸ்கொயர். ஸோ அப்போ 4 + 4 + 1 தட் இஸ் 3. சரிங்களா? ஸோ இப்போ டைரக்ஷன் கொசைன் என்னப்பா? டைரக்ஷன் கொசைன்ங்கிறது இந்த வெக்டார் டிவைடட் பை 3. ஸோ 2/3 2/3 மைனஸ் 1/3. சரிங்களா? யாரா பசங்களா? தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் டைரக்ஷன் கொசைன். மேம் ஆனால் அவங்க ஆங்கிள் கேட்டிருக்காங்க. அவங்க ஆங்கிள் தானே கேட்டிருக்காங்க. ஓகே. டைரக்ஷன் கொசைன்ங்கிறது யாரு தெரியுமா? டைரக்ஷன் கொசைன்ங்கிறது காஸ் ஆல்பா கமா காஸ் பீட்டா கமா காஸ் காமா. ரைட்டா? ஸோ டைரக்ஷன் கொசைன்ங்கிறது ஒன்றும் இல்லை, காஸ் ஆல்பா காஸ் பீட்டா காஸ் காமாவோட ஆன்சர்ஸ். சரிங்களா? அது 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. அப்படின்னா காஸ் ஆல்பாங்கிற இடம் தான் யாரு? நம்மளோட 2/3. அப்ப ஆல்பாங்கிறது என்னது? ஆல்பா வில் பி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2/3. இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் கூட அந்த லைன் மேக் பண்ண ஆங்கிள். எக்ஸ் ஆக்சிஸ் கூட எவ்வளவு ஆங்கிள் இருக்கும்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2/3ல இருக்கும். பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் சேம் 2/3 and gamma is equal to cos inverse of minus 1/3. புரியுதாடா பசங்களா? எக்ஸ் ஆக்சிஸ் கூட அது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2/3ங்கிற ஆங்கிள் இருக்கும். y ஆக்சிஸ் கூட காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2/3ங்கிற ஆங்கிள் இருக்கும். z ஆக்சிஸ் கூட காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/3ங்கிற ஆங்கிள் இருக்கும். ஓகேவா? இது கோஆர்டினேட் ஆக்சிஸ்னா ஜஸ்ட் அவங்களோட டைரக்ஷன் கொசைனோட முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி ஸ்ட்ரைட் லைன்ஸ். இது ஒரு லைன், இது ஒரு லைன்.
ரெண்டு லைன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் சொல்லணும். என்ன பண்ணும்? ரெண்டு லைன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் சொல்லணும். சரியா? சோ வாட் இஸ் தி ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிள் பிட்வீன் ரெண்டு வெக்டர்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்கல்ல யாடா பசங்களா? ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ். வாட் இஸ் த ஃபார்முலா யூ ஸ்டடிட்? நீங்க படிச்சிருக்கீங்க. என்ன ஃபார்முலா படிச்சிருக்கீங்க? cos theta is equal to b dot d, mod b mod d. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க. ஞாபகம் இருக்காடா பசங்களா? ஸோ இட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ். அதே தான் இங்கேயும், அதே ஃபார்முலா தான் இங்கேயும். சரிங்களா மேம்? இங்க லைன் தானே, லைனுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் கேட்குறாங்க. நீங்க வெக்டார்ஸ்க்கு நடுவில் போடுறீங்க அப்படின்னா எஸ், நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், லைனை பத்தி பேசுறோம் அப்படின்னாலே ஜஸ்ட் அவங்களோட யாரை பத்தி மட்டும் பேசினா போதும், parallel வெக்டாரை மட்டும் பேசினா போதும். சரியா? அப்ப இந்த லைனோட parallel வெக்டாரை மட்டும் பார்த்தா போதும். அதே மாதிரி இந்த லைனோட parallel வெக்டார் மட்டும் பார்த்தா போதும். வேற எதுவுமே நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. சரிடாப்பா? ஓகே எவ்ரிவன். ஸோ இப்போ இது ஓன் டர்ன். எனக்கு நீங்க கரெக்டா சொல்லணும். வாட் இஸ் பி வெக்டார்? ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் லைனோட parallel வெக்டார் அழகா சொல்லுங்க பார்க்கலாம். ஐ வில் யூ கிவ் சம் டைம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைனோட parallel வெக்டார் யாரு? அண்ட் செகண்ட் லைனோட parallel வெக்டார் யாரு? வேற வேற வேரியபிள், வேற வேற நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் லைனோட வெக்டார், இது செகண்ட் லைனோட வெக்டார். ஓகே, ஏன்னா லைன் அப்படின்னாலே நம்ம டைரக்ஷன் கொசைன்னாலும் அவனோட parallel வெக்டார் பார்த்தா போதும். ஆங்கிள் அப்படின்னாலும் அவங்களோட parallel வெக்டார் மட்டுமே இனஃப். ஓகே, வெரி குட் மாடி. எஸ், இட் இஸ் 2i plus j vector minus 2k vector. சூப்பர்டா பசங்களா. ஜஸ்ட் டினாமினேட்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். ஆனா அதுக்கு முன்னாடி வச்சு தெரிஞ்சுக்கோ, கார்ட்டீசியன் பக்காவோட ஃபார்மேட்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கார்ட்டீசியன் எந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கணும்? எக்ஸுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இருக்கக்கூடாது, அண்ட் எக்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கக்கூடாது. சரியா? XYZ எதுவும் நெகட்டிவா இருக்கக்கூடாது. குட். ஸோ வாட் இஸ் டி வெக்டார்? இட் இஸ் 4i minus 4j and plus 2k. சூப்பர்டா பசங்களா. ஓகே, ஸோ அப்போ இவங்களுக்கு நம்ம காஸ் தீட்டா ஃபார்முலா கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேத்துக்கும் டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட் எப்படி எடுத்துப்பீங்க? ஐ கோஃபிஷியன்ட் 2 4s are 2 into 4, நெக்ஸ்ட் 1 into -4, நெக்ஸ்ட் -2 into 2 ஹோல் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி. பியோட மாடுலஸ், இவனோட மாடுலஸ் என்ன பண்ணுவீங்க? 2 square 4, 1 square 1, 2 square 4. Again, இவனோட மாடுலஸ் 16 plus 16 plus 4. சரிங்களா? ஸோ மேலே இருக்கிறது என்னடா ஆகும் பசங்களா? மேலே இருக்கிறவங்கள பாருங்க, 8 -4 -4. ஸோ 8 -4 -4 it becomes 0. ஸோ இது ஓவரால் 0 ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஓவராலாக 0. காஸ் தீட்டா நம்மளுக்கு எப்போ 0 வரும்? காஸ் எப்போ 0வா மாறும்? உங்களோட ஆங்கிள் என்னவா இருந்தா cos will become 0. யாடா பசங்களா? ஆர் அதர்வைஸ் யூ கேன் see this. அவங்களோட டாட் ப்ராடக்ட் 0. டாட் ப்ராடக்ட் எப்போ 0 ஆகும்? டாட் ப்ராடக்ட் 0 ஆனாலும் சரி, cos theta 0 ஆனாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். when they have 90 as your angle. அப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடப்பட்ட ஆங்கிள் 90. so these two lines are perpendicular. அப்போ அவங்க ரெண்டு லைன்ஸும் எப்படிப்பட்ட லைன்ஸ்? They are perpendicular to each other. Very good. That's it. முடிஞ்சிருச்சு. ஓகே வாடா பசங்களா? எஸ், ரைட். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாமா? Okay, what is the question they are speaking? Show that the straight line passing through the points னு சொல்லி ரெண்டு பாயிண்ட்ஸ் சொல்றாங்க, is perpendicular to the straight line passing through the points னு சொல்லி ரெண்டு பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. No லக்ஷிதா, 0 டிகிரி கிடையாதுடப்பா. cos 0 is actually 1. ஓகேவா? cos 0 வேல்யூ 1 தான் வரும், 0 வராது. ஓகே, எஸ், நோ ப்ராப்ளம் பசங்களா. இப்போ இந்த கொஸ்டின்ல எத்தனை லைன் பத்தி பேசுறாங்க? எஸ், anyone can see this. மேம் இதுல எத்தனை லைன் பத்தி பேசுறாங்க? எஸ், how many lines were discussed in this question? இப்போ இந்த கொஸ்டின்ல எத்தனை லைன்ஸ் பத்தி நம்மளுக்கு பேசப்பட்டிருக்கு? Two. Very good, very good, Madia. What is your name da? Your Harini, huh? Like, okay, very good. There are two equations. சரிங்களா? ஒரு ஈக்குவேஷன் அண்ட் இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ அந்த ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? எஸ்டா பசங்களா? அந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்களா? 1 means A. No, not like that.
யா மக்களே, அந்த ஈக்குவேஷனோட அதாவது அந்த லைனோட ஈக்குவேஷன் நம்மளுக்கு சொல்லப்படல. சரியா? அந்த லைன் ஈக்குவேஷன் இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லவே இல்ல. ஓகேவா? 4 கிடையாதுடா பசங்களா. இட் இஸ் நாட் 4. ஓகே? நீங்க பாயிண்ட்ஸை வச்சுட்டு 4ன்னு கவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகே? ஸோ இந்த லைன் ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா கொடுக்கல. ஆனா ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் வழியா போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைன் நம்பர் 1. லைன் நம்பர் 1 வழியா எத்தனை பாயிண்ட்ஸ் போகுது? 2 பாயிண்ட்ஸ் போகுதுன்னு சொல்லிட்டு ஏபி பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. லைன் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா சி அண்ட் டி பாயிண்ட் வழியா போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எஸ். இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்க அப்போ லைன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுமா? இதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி இதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஆங்கிள் பிட்வீன் கண்டுபிடிக்கணுமா? இல்ல, நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்டா பசங்களா? ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே இந்த 2 ஈக்குவேஷன்ஸும் இந்த 2 லைனுக்கும் நம்ம என்னதான் கண்டுபிடிக்க போறோம்? இந்த 2 லைன்ஸ்க்கும் நம்ம என்னதான் கண்டுபிடிக்க போறோம்? இந்த 2 லைன்ஸ்க்கும் ஆங்கிள் தானே கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஆங்கிளுக்கு லைனோட ஈக்குவேஷன் எனக்கு தேவையே இல்லை. ஒரு லைனோட ஆங்கிள் கண்டுபிடிக்க ஐ நீட் நாட் ஹேவ் லீனியர் ஈக்குவேஷன். எனக்கு யார் மட்டும் இருந்தா போதும். யாரா பசங்களா? யார் மட்டும் இருந்தா போதும். இவனோட parallel வெக்டார் அண்ட் இவனோட parallel வெக்டார் மட்டும் எனக்கு போதும். எஸ் ஆர் நோ? கரெக்ட்டுங்களா? இதோட இந்த ஃபர்ஸ்ட் லைனோட parallel வெக்டார், செகண்ட் லைனோட parallel வெக்டார் இஸ் ஜஸ்ட் enough to say the angle. am I right? ஓகே, சரி. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் parallel வெக்டார் நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் parallel வெக்டார் பி வெக்டார். ஸோ இப்போ இந்த பி வெக்டாரை நீ எப்படி கண்டுபிடிப்ப? எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைனோட பி வெக்டார். ஓகே, ஆனா இந்த லைனுங்கிறது கேஸ் நம்பர் 2. நான் சொன்னேன்ல, கேஸ் நம்பர் 2 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். 2 பாயிண்ட்ஸ் இருக்கிற இடத்துல parallel வெக்டார் யாருக்கு ஈக்குவல்? parallel வெக்டார் யாருக்கு ஈக்குவல்? a மைனஸ் பிக்கு ஈக்குவல். ஸோ அந்த 2 பாயிண்ட்ஸை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா போதும். சரிடா பசங்களா? ஓகே, ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸை சப்ராக்ட் பண்ணுங்க. 12th CS-க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மீனாம்பிகால் ஐ ஹாவ் டு புட்ரா பசங்களா. ஃபர்ஸ்ட் 11th 12th மேக்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ மேக்ஸுக்கான வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அட்டாச் ஆயிரும்டா பசங்களா. ஓகே எவ்ரிவன். ஸோ இவங்களை சப்ராக்ட் பண்ண ஆன்சரை மட்டும் சொல்லுங்கடா பசங்களா. ஸோ வாட் இஸ் த சப்ராக்ஷன் ஆன்சர்? 8 minus 6 it is 2i, and 10 minus 7 it is 3j. okay, and 6 minus 5 it is k. அப்போ இதுதான். வெரி குட். எஸ் லக்ஷிதா, தட்ஸ் இட். சரிங்களா? இதுதான் நம்மளோட பி வெக்டார். இந்த இடத்துல டி வெக்டார் யாருக்கு ஈக்குவல்? செகண்ட் லைனோட parallel வெக்டார். செகண்ட் லைனோட parallel வெக்டார் யாருக்கு ஈக்குவல்? செகண்ட் லைனோட parallel வெக்டார் இவங்களோட சப்ராக்ஷன். ஸோ எப்படி வேணா சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது பாயிண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி வேணா சப்ராக்ட் பண்ணலாம். சரியா? அது உன் இஷ்டம், எப்படி வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 10ல 8 போச்சுன்னா இட் இஸ் 2i, அண்ட் 2ல 3 போச்சுன்னா -j, அண்ட் -5 + 4 இட் இஸ் -k, நாட் பிளஸ் -k. ஓகே வாடாப்பா, அவ்வளவுதான். ஸோ ஃபைண்ட் தி ஆங்கிள். தே ஆர் பெர்பெண்டிகுலர் தான் கேட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், 2 வெக்டார்ஸ் பெர்பெண்டிகுலர்னா என்ன பண்ணா போதும்? அவங்க 2 பேர் டாட் ப்ராடக்ட் 0 வருதான்னு செக் பண்ணும். அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ பி டாட் டியை மட்டும் செக் பண்ணுங்க. ஸோ 2 × 2 + 3 × -1 + 1 × -1. ஸோ வாட் ஹேப்பன்? 4 -3 -1 which is 0. அவங்களோட டாட் ப்ராடக்ட் 0ன்னு வருது. ஸோ அவங்களோட டாட் ப்ராடக்ட் 0 அப்படின்னா என்ன ஆகும்டா பசங்களா? ஆண்ட்ரோஸ் நான் ப்ரொவைட் பண்றேன். சரிடாப்பா? அவங்களோட டாட் ப்ராடக்ட் 0 அப்படின்னா வாட் இட் மீன்ஸ்டா பசங்களா? தீஸ் 2 lines are perpendicular. ஓகே, அப்ப அந்த 2 லைன்ஸ் நோடா பசங்களா, பிளஸ் கே இல்ல மைனஸ் கே தான். இங்க பாருங்க, -5 + 4 -5 + 4 it is -1. நீங்க -4ல இருந்து சப்ராக்ட் பண்ணீங்கன்னா தான் +4 ஆகும். 8 மைனஸ் அப்ப இங்க -2ன்னு வரணும். பாத்துக்கோங்க நீங்க எப்படி சப்ராக்ட் பண்ணீங்கன்னா, c ல இருந்து d சப்ராக்ட் பண்ணிருக்கேன். நான் c ல இருந்து d சப்ராக்ட் பண்ணிருக்கேன். எப்படி வேணா சப்ராக்ட் பண்ணலாம் பசங்களா. d ல இருந்து c சப்ராக்ட் பண்ணலாம், c ல இருந்து d சப்ராக்ட் பண்ணலாம். இட் இஸ் யோர் விஷ். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. சரிடாப்பா? everyone clear-ஆ? yes, அவ்வளவுதான். so we are touching our exercise sums. so example sums இருக்க மாடல்ஸ் அவ்வளவுதான். so exercise sum ஸ்டார்ட் பண்ணலாமா பசங்களா? ஓகேவா? so ஸ்டார்ட் பண்ணலாமா?
Okay, so see this. Find the non-parametric form of a vector equation and Cartesian equation of the straight line. ஒரு லைன் ஈக்குவேஷன் நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஒரு லைன் ஈக்குவேஷனுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது ரெண்டு பேர். யாரு? ஒரு பாயிண்ட், ஒரு parallel vector. நம்ம கிட்ட ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு பொசிஷன் வெக்டார்னா என்னது? இட் இஸ் a பாயிண்ட். நம்ம கிட்ட ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க and parallel to the vectorனு சொல்லிட்டு parallel vector நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. Yes. We have parallel vector. So, இப்போ case number 1 na case number 2 and கேட்டா it is case number 1. சரிங்களா? First, non-parametric form. Sorry, SS Gaming. Really sorry from our side. I know இது ரொம்ப நாள் டைம் ஆயிருச்சு, but நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பசங்களா, அதுல சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனாலதான் இவ்வளோ லேட் ஆகுது. ஸோ ஹப்புக்கும் சண்டை வந்துடுச்சு. சரிடா பசங்களா, ஸோ டோன்ட் வரி, இன்னும் ஒரு 2 to 3 days வெயிட் பண்ணுங்க பசங்களா. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்துட்டு கைட் கிடைக்கல அப்படின்னா இட் இஸ் ரியலி பிக் இஷ்யூ. அண்ட் உங்களுக்காகவே தனியாக ஒரு டெலகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டெலகிராம் லிங்க்கை வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன், அதாவது உங்களோட இமெயில் ஐடிக்கும் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கும் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் எக்ஸ்க்ளூசிவ் பிடிஎஃப் பசங்களா. ஸோ திஸ் இஸ் ரியலி எங்களோட சைட்லேருந்து தான் தப்பு. ஸோ அதனால தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டும் நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக பிடிஎஃப் சென்ட் கொடுக்குறோம். சரியாடாப்பா? ஸோ நீங்கள் இன்னும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்களா? Okay, so non-parametric equation. So what is this non-parametric equation? Non-parametric equation is r minus point vector. So point vector is 4i plus 3j minus 7k. Okay, cross product. Cross product. What is the parallel vector? Parallel vector mattu போட்டிங்கனா போதும், which is equal to 0 vector. That's it. Problem finished. சரியா? நெக்ஸ்ட் என்னது? கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்கேன்டா பசங்களா? கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் x மைனஸ் பாயிண்ட். ஸோ x மைனஸ் 4 டிவைடட் பை டினாமினேட்டர்ல parallel vector 2 வரணும், which is equal to y மைனஸ் பாயிண்ட் 3 வரும், டிவைட்ல இவ மைனஸ் 6 வரணும். Is it minus of minus it become plus 7 and dividedல 7 வரும். ஓகே வாடா பசங்களா? என்னது? x minus point divided by parallel. So point இங்கிறது 4. So x minus 4 divided by 2. Next x minus 3 divided by minus 6. X minus of minus 7 divided by 7. So this is your Cartesian equation. புரியுதாடா பசங்களா? So that's it. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் தி பராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் தி ஒரு பராமெட்ரிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லைனுக்கு தேவைப்படுறது ரெண்டு விஷயம்னு சொன்னேன். ஒன்று பாயிண்ட், இல்லைன்னா இன்னொன்று பாயிண்டா இருக்கலாம். நம்ம கிட்ட பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஆனால் parallel வெக்டார் நம்மளுக்கு கொடுக்கல. parallel வெக்டார் கொடுக்காம என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். நீங்கள் ஒரு லைன் ஈக்குவேஷன் எழுதணும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு லைன் ஈக்குவேஷன் வேணும்னா இந்த லைன் டிராவல் பண்ணுற மாதிரி ஒரு parallel வெக்டார் எனக்கு வேணும். கரெக்டா? ஸோ அந்த parallel வெக்டார் நம்மளுக்கு கொடுக்கல. அதுக்கு பதிலாக இன்னொரு லைனை கொடுத்துருக்காங்க. அந்த லைனும் இந்த லைனும் parallel-ஆமா. சரியா? எனக்கு வெக்டாரை கொடுக்காம they have given another line, இன்னொரு லைனையுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டா பசங்களா? ஸோ இஸ் நத்திங் பட், சரியா, நம்மளுக்கு தேவை என்ன? இந்த லைனோட parallel வெக்டாரா இருக்கணும். கரெக்டா? உனக்கு என்ன தெரியும்? இந்த லைனும் இந்த லைனும் parallel, which means அப்ப இவனோட parallel வெக்டாரும் இவனோட parallel வெக்டாரும் சேம் தானே? கரெக்டா? அப்ப அந்த லைனோட parallel வெக்டார் இந்த லைனுக்கும் தானே parallel-ஆ இருக்கும். ஆமா ரைட்டா பசங்களா? இப்போ ஒரு லைன் இருக்கு, இன்னொரு லைன் இருக்கு. உனக்கு என்ன தெரியும்னா இந்த லைன் பார்த்தனா இந்த ஒயிட் கலர் லைனுக்கு parallel, which means அப்ப இந்த கிரீனும் அந்த ஒயிட்க்கு parallel தானே? ஆமா ரைட்? அப்போ இந்த லைன் ஈக்குவேஷனோட parallel வெக்டாரை கண்டுபிடிச்சாலே அது இதுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி தானே? ஸோ அவங்களோட parallel வெக்டாரை மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணா போதும். ஓகேவாடா பசங்களா? ஸோ தட்ஸ் இட். வாட் இஸ் எ பாயிண்ட் வெக்டார் அண்ட் திஸ்? இங்க இவங்களோட parallel வெக்டார், ஒரு ஈக்குவேஷனோட parallel வெக்டார் எங்க இருந்து கண்டுபிடிக்கணும்? ஜஸ்ட் அவங்களோட டினாமினேட்டர்ல இருந்து கண்டுபிடிக்கணும். ஆனா டினாமினேட்டர்ல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன பசங்க, இவங்க ஃபார்மேட்ல இருக்கணும். இது ஃபார்மேட்ல இல்ல.
இந்த கார்ட்டீசியன் ஃபார்ம் ஒரு ஃபார்மேட்ல இல்ல, கரெக்டான ஃபார்மேட்ல இல்ல. ஃபர்ஸ்ட் அவங்கள கரெக்டான ஃபார்மேட்டுக்கு கொண்டு வருவோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை மைனஸ் ஃபோர் இது ஓகே, ஒய்யும் ஓகே தான், ஒய்லயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இசட்ல இருக்குல்ல, இசட்ல ப்ராப்ளம் இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ் ஒய் இசட்டோட கோஃபிஷியன்ட் பிளஸ் ஒன்னா தான் இருக்கணும், சரியா? ஸோ இங்க மைனஸ் இருக்கு, ஸோ அப்போ மைனஸை காமன் அவுட் பண்ணுங்க. அப்போ இதுல இருந்து மைனஸ் காமனா எடுத்துட்டீங்கன்னா இசட் பிளஸ்லயும் இன்னொருத்த மைனஸ்லயும் வந்துருவான். டிவைட்ல 6 இருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஃபார்மேட்? இப்போ ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்ல இருக்கா? ஓகே. ஸோ இப்போ சொல்லுங்கடா பசங்களா, இவங்களோட parallel வெக்டார் எந்த இடத்துல இருக்கிறது? parallel வெக்டார் இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறது தான் நம்மளோட parallel வெக்டார். ஸோ அப்போ நம்ம கிட்ட பி வெக்டார் இருக்கு. And you know A vector. A vector ங்கிறது பாயிண்ட் அவனே கொடுத்துட்டான். -2, 3, 4. So இப்போ -2i plus 3j plus 4k. ஓகே, எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன கேட்டுட்டு இருக்காங்க? parametric equation. ஸோ parametric equation கேட்டிருக்காங்க. R is equal to point vector. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதணும். பாயிண்ட் எழுதிக்கலாமா? ஸோ -2i plus 3j plus 4k plus parallel vector எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு வேரியபிள் போட்டு எழுதணும். ஒரு வேரியபிள் போட்டு எழுதணும். any variable can be acceptable. -4i plus 5j minus 6k. அவ்வளவுதான், parametric equation முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்முக்கு என்ன பண்ணணும் பசங்களே? கார்ட்டீசியன் ஃபார்ம்னா x minus point. அப்போ x minus of -2 it become +2. y minus 3. z minus 4. நெக்ஸ்ட் டினாமினேட்டர்ல யார் வருவா? டினாமினேட்டர்ல இந்த parallel வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட். ஸோ -4, 5 and -6. அவ்வளோதான்டா பசங்களா, சரியா? இட் இஸ் டன். ஓகே, இதெல்லாம் ஸ்டெப்பே இல்லை, இது ஸ்ட்ரெயிட்டா கூட நீ எழுதலாம். ஓகேவா? You can replace very directly. Question முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் தி பாயிண்ட்ஸ். நம்ம பாயிண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். வேர் தி ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்றான், ஆனால் அந்த லைனோட ஈக்குவேஷன் நம்மளுக்கு கொடுக்கல. அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? இந்த லைன் ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டு பாயிண்ட் வழியா போற லைன் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணுவீங்கடா பசங்களா? ரெண்டு பாயிண்ட் வழியா போற லைன் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் பாயிண்ட், எக்ஸ் மைனஸ்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் போட்டுக்கலாம். ஸோ 6, y minus 7, z minus 4. கரெக்டா? டினாமினேட்டர்ல. ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கிற இடத்துல டினாமினேட்டர்ல யார் வருவா? சி, இந்த கேஸ் வேற, இந்த கேஸ் வேற. இந்த கேஸ்ல parallel வெக்டார் தான் டினாமினேட்டர்ல வருவான். ஓகேவா? ரெண்டு பாயிண்ட் வர இடத்துல டினாமினேட்டர்ல யார் இருப்பா? டினாமினேட்டர்ல இவங்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன் இருக்கும். எஸ், இவங்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன் டினாமினேட்டர்ல இருப்பாங்க. ஓகே, ஸோ 8 minus 6, 2. 4 minus 7 minus 3. 9 minus 4 which is 5. அப்ப இதுதான் அந்த லைன் ஈக்குவேஷன். அப்ப இதுதான் அந்த லைன் ஈக்குவேஷன். சரிடாப்பா? இப்போ இந்த லைன் ஈக்குவேஷனை நம்ம ஏன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, என்ன சொல்றாங்க? ஒரு லைன் XZ பிளேனை கிராஸ் பண்ணும், அட் தி சேம் டைம் YZ பிளேனை கிராஸ் பண்ணுது. சரியா? அப்படின்னா இன்டர்செக்ஷன் மீட் பண்ணுது. ஓகேவா? மீட் பண்ணுது. கரெக்டா? இப்போ இந்த லைன் மேல ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கலாம். இந்த லைன் மேல ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஏகப்பட்ட பாயிண்ட்ஸை ஜென்ரலா சொல்லு. ஜென்ரல் டேர்ம். எப்படி ஒரு சீக்வன்ஸுக்கு ஜென்ரல் டேர்ம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு லைன் மேல இருக்கிற பாயிண்ட்ஸ் ஜென்ரலா நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லுவீங்க? இவங்கள ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு ஈக்குவேட் பண்ணி சொல்லணும். அவ்வளவுதான். ஸோ ஈக்குவேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இவங்களை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? இவங்கள எஸ்க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 2s plus 6. நெக்ஸ்ட் இவங்கள ஈக்குவேட் டு எஸ். இவங்கள எஸ்க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா -3s plus 7. அண்ட் இவங்கள எஸ்க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா 5s plus 4. That's it. Okay. Actually, என்னால உங்களை இதை வந்து ஜாமெட்ரிக்ல காட்ட முடியுது பசங்க. இது ஒரு சமக்கு மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு புரிய வரும். சரியா? ஸோ நீங்க எல்லாமே இதெல்லாம் நீங்க படிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நம்மளோட பெய்ட் கிளாஸஸ்ல நடக்கும். ஸோ எவ்ரி சம்ஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் ஜாமெட்ரிக் ஃபார்ம். ஸோ தட் இதை நீ ஜாமெட்ரிக்காவும் பார்க்கலாம்.
ஒரே நிமிஷம் பசங்களா, I will show it in this line. Okay. One sec. X minus 6 divided by 2 equal to y minus 7 divided by minus 3 equal to z minus 4 divided by 5. யாரா பசங்களா, see this is the one. ஓகேவா, இதுதான் நான் வந்து அவங்க இதுதான் நம்ம பேசியிருக்க லைன். சரியா, இப்போ யூ கேன் see this line right. இப்போ இந்த லைன் இருக்கா, இப்போ இந்த லைன் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நாம கண்டுபிடிச்சிருக்க லைன். இப்போ இந்த லைன் நம்மளோட எந்த ஆக்சிஸ் எந்த பிளேனை கட் பண்ணும், எக்ஸ்இசட் பிளேன். கரெக்டா, எக்ஸ்இசட் பிளேன் எப்படி இருக்கும், எக்ஸ் இருக்கும், ஒய்யோட வேல்யூ 0வா இருக்கும், இசட் பிளேனை ரீப்ளேஸ் பண்ணும். சரியா, இப்போ உங்களுக்கு தெரியுதா, இந்த ப்ளூ கலர் தான் அந்த லைன், இந்த ரெட் கலர்ல இருக்குல்ல, இந்த ரெட் கலர் தான் அந்த பிளேன். ஸோ இந்த ப்ளூவும் ரெட்டும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும். ஓகேவா, they will intersect in some points. Okay, some pointல இது intersect பண்ணும். சரிடாப்பா, இப்படி போகுது. இப்போ இந்த லைனும் இந்த பிளேனும் மோதிக்கும். கரெக்டா, மோதும், வெளியே போகும். அந்த மோதுற அந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் தட் பாயிண்ட். எப்படி கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் இந்த லைன் மேல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே நீ சொல்லலாம். சரியா, அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்க ஆஸ்க் பண்ணலாம், மேம் எப்படி மேம் இந்த ஜென்ரல் டேர்முக்கும் அந்த லைனுக்கும் என்ன மேம் சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா நீங்க செக் கூட பண்ணலாம். என்னடா பசங்களா, இந்த எஸ்ஸுக்கு பதிலாக யாரை வேணாலும் போடுங்க, யூ புட் எனி வேல்யூ. சரியா, இந்த எஸ்ஸுக்கு பதிலாக யாரை வேணா போடுங்க. இப்போ இந்த எக்ஸுக்கு 0 கூட போட, 0 போட என்ன கிடைக்கும், 6,7,4. இந்த பாயிண்ட் கூட அந்த லைன் மேல இருக்கும். நான் காட்டட்டா, 6,7,4. ஸோ 6,7,4. ஸோ 6,7,4 பார்த்தீங்களாடா பசங்களா. ஸோ உங்களுக்கு அந்த பாயிண்ட் கணக்கு தெரியுதா, யூ கேன் see that point right. ஸோ உங்களுக்கு அந்த பாயிண்ட் அது பல்கா தெரியுதுல, இதுதான் அந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட், this point is on the line. கரெக்டா சொன்னால, அந்த எஸ்ஸுக்கு பதிலா நீங்க என்ன வேல்யூ போட்டாலும் சரி, அந்த எல்லா வேல்யூக்கும் ஒரு பாயிண்ட் வரும். அந்த எல்லா பாயிண்ட்டும் இந்த லைன் மேல தான் இருக்கும். சரியா, ஆனா நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்க கூடாது. நாம கண்டுபிடிக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கணும். நீங்க அந்த பாயிண்ட் இந்த லைன் மேல இருக்கணும், as well as இந்த பிளேன் மேலேயும் இருக்கணும். அதுதான் இன்டர்செக்ஷன். கரெக்ட்டுங்களா, அதுதானே இன்டர்செக்ஷன். ஸோ அப்போ பிளேன் மேல இருக்கணும்னா y கோஆர்டினேட் 0வா இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ இந்த லைன் மேல இருக்கிற எந்த கோஆர்டினேட்டோட y 0வா இருக்கோ அதுதான் இந்த பிளேன் மேல இருக்க போகுது. ஓகே, ரைட்டா பசங்களா. ஸோ இப்போ வந்து என்னது, எக்ஸ்இசட் பிளேனை கிராஸ் பண்ணும் அப்படின்னா y கோஆர்டினேட் 0. அப்போ எந்த இடத்துல இவன் 0வா இருப்பானோ, சரியா, எந்த இடத்துல 0வா இருப்பாங்க. ஸோ your s will be 7. ஸோ s will be 7/3. ஸோ 7/3ங்கிற இடத்துல இவங்க 0வா இருப்பாங்க. ஸோ 7/3ன்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ வாட் வில் யுவர் பாயிண்ட், 2, 7/3, 6, 0, 5 into 7/3 plus 4. So LCM எடுத்தீங்க அப்படின்னா it becomes 18. 14 plus 18. So 32 divided by 3, 0, 35 plus 12. 35 plus 12, 47 divided by 3. சரிடா பசங்களா, this is the point on xy plane and அந்த பிளேன்ல இருக்கும். ஓகேவா, செகண்ட் விஷயம் yz plane. yz plane பிரேக் பண்ணும். yz plane எப்படி இருக்கும், y x கோஆர்டினேட் 0வா இருக்கும். கரெக்டா, இவன் 0வா இருப்பான். அப்போ 2x plus 6 எந்த இடத்துல 0வா மாறும், செக் பண்ணுங்க. ஸோ s -3ங்கிற இடத்துல, ஸோ இந்த இடத்துக்கு பதிலா -3ன்னு போடணும். ஸோ 2 into -3 plus 6 and so it becomes 0. x தான் 0 ஆயிரும்ல, இதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. செகண்ட் ஒன் என்னது, 3. ஸோ -3 into -3 plus 9 plus 7. -15 plus 4. So what is the point represented? 0,
16, -11. சரிங்களா? ஸோ ஆப் கிளாஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18க்கு மேலே உங்களுக்கு வந்து ரிவிஷன் கிளாஸஸ் மட்டும் தான் இருக்க போகுது தனுஸ்ரீ. அண்ட் ஆகஸ்ட் 15 we are going to have paid classes. ஸோ அதை வந்து நான் டெலகிராம் குரூப்பில் போகணும்டா பசங்களா, உங்களோட எப்போ கிளாஸஸ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. சரிங்களா பசங்களா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி another point. ஓகே, திஸ் இஸ் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் XZ plane. புரியுதாடாப்பா? இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுலாம்? எஸ். இப்போ என்ன பண்ணணும்னா இவனுக்கும் இவனுக்கும் ஆங்கிள் பிட்வீன் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணும்? இவங்களுக்கு ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். சரிடாப்பா? ஸோ ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலா. ஸோ ஆங்கிள் அப்படின்னாலே இவங்களோட பார்லல் வெக்டார் வேணும். இந்த லைனோட பார்லல் வெக்டார், இந்த லைனோட பார்லல் வெக்டார் எனக்கு தேவை. சரியா? ஸோ இது ஃபார்மேட்ல இருக்கா? இட் இஸ் நாட் இன் ஃபார்மேட். இவங்க ஃபார்மேட்லேயே இல்லை. ஸோ த எக்ஸ் டிவைடட் பை 2, பக்கத்தில் இருக்கிற 2 அப்படி என்ன எழுதிக்கலாம்? டினாமினேட்டருக்கு கொண்டு வாங்க. டினாமினேட்டருக்கு கொண்டு வந்தீங்கன்னா 1/2ன்னு எழுதணும். ஓகே. அண்ட் அதே மாதிரி தான் இவங்கள 1/3ன்னு எழுதுவீங்க. இவங்களை எப்படி எழுதுவீங்க? -z. இது ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன் பாருங்க, எக்ஸ் டிவைடட் பை 1/6, y டிவைடட் பை -1. ஸோ இந்த -4 கீழே வரணும்னா -1/4. ஓகேவாடா பசங்களா? ஆக்சுவலி இதவே நீ பேரலல் வெக்டாரா எழுதலாம். இதவே நீங்க பேரலல் வெக்டாரா எழுதலாம். ஆனா ஃப்ராக்ஷன்ஸ் வந்து சம் மெம்பர்ஸுக்கு கஷ்டமா இருக்கும். ஃப்ராக்ஷன்ஸ் சில பேருக்கு கஷ்டமா இருக்குமா? ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் யார் யாருக்கெல்லாம் கஷ்டமா இருக்கோ நீங்க என்ன பண்ணலாம்னா இதை ஃப்ராக்ஷனை மாத்திக்கலாம். ஸோ இந்த ஃப்ராக்ஷனுக்கு எல்சிஎம் எடுத்து கூட மாத்திக்கலாம். திஸ் இஸ் லைவ் சரோட்டோ. சரியா? இது லைவ் தாண்டாப்பா, ப்ரீமியர் இல்லை. ஓகேங்களா? சாட்டுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தானே இருக்கேன். யா? ஸோ இதை வந்து நம்ம 6ஆ கூட மாற்றிக்கலாம். ஸோ இட் இஸ் எல்சிஎம் இஸ் 6. ஸோ 6ஆ மாற்றணும்னா என்ன பண்ணும்? இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணும், இதை 2ஆல் அண்ட் இதை 6ஆல் மல்டிபிள் பண்ணும். கரெக்டாடாப்பா? ஸோ எக்ஸ் டிவைடட் பை 3 ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு இசட் டிவைடட் பை -6. இப்படியும் போடலாம், தப்பு இல்லை. சரியா மேம்? எப்படி மேம் பேரலல் வெக்டாரை மாற்றிக்கலாம்னா தாராளமாக மாற்றிக்கலாம். ஓகேவா? தாராளமாக மாற்றிக்கலாம். யாருமே உன்னை எதுவுமே சொல்ல போகிறது இல்லை. Okay, you can completely change it. ஓகேவா? ஏன்னா ஏன் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இது எல்லாமே பேரலல் வெக்டார். கரெக்டுங்களா? பேரலல் வெக்டார்னா ஒரு வெக்டார் பேரலா இருக்க போறது இல்லை. ஒரு லைனுக்கு ஏகப்பட்ட பேர் பேரலா இருக்கலாம். ஸோ இந்த ஏகப்பட்ட பேர் பேரலா இருக்குன்னா, ஸோ இந்த பேரலல் வெக்டரோட ஆல் மல்டிபிள்ஸ், இந்த பேரலல் வெக்டரோட மல்டிபிள்ஸ் எல்லா மல்டிபிள்ஸுமே அந்த லைனுக்கு பேரலல் வெக்டாரா தான் ஆகும். அதனால தப்பே ஆகாது. சரிடப்பா? ஸோ ஓகே, 6 and 4க்கு எல்சிஎம் கேட்டிங்கன்னா 12 தான் எல்சிஎம். ஸோ இதை 12ஆ மாற்றணும்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணும். இந்த சம்ம திரும்ப சொல்லவா? 1 second. சரி, ஓகே. முகமது, என்ன நம்ம இந்த ஃபார்மேட்ல மாத்தணும் முகமது. வாட் இஸ் த ஃபார்மேட் ஃபார் திஸ்? ஸோ ஃபார்மேட் அப்படின்னாலே எக்ஸுக்கு முன்னாடி பின்னாடி நம்பர் இருக்கலாம். எக்ஸுக்கு முன்னாடி 1ங்கிற கோஃபிஷியன்ட் மட்டும்தான் இருக்கணும். ஸோ 2 இருக்கு. ஸோ 2னா அப்போ அது டினாமினேட்டருக்கு வரும். அப்போ அது 1/2ஆ மாறும். அதே மாதிரி தான் இவங்க எல்லாருமே. தேர்ட் ஸ்டெப்பா? இந்த ஸ்டெப் தானே கேட்குறீங்க. இதுக்கு நான் எல்சிஎம் எடுத்துட்டேன்ப்பா, எனக்கு ஃப்ராக்ஷன் வேண்டாம். நான் வந்து இதுல வந்து என்ன கேட்குறேன்னா டினாமினேட்டர்ல இருக்கிறத நான் எடுத்துக்க போறேன். டினாமினேட்டர்ல இருக்கிறவங்கள ஃப்ரீ டப்ஸா எடுத்துக்க போறோம். கரெக்டா? டினாமினேட்டர்ல இருக்கிறவங்கள ஐ ஹாவ் டு டேக் இட் அஸ் பேரலல் வெக்டார். இது அப்படியே கூட பேரலல் வெக்டாரா நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ எனக்கு ஃப்ராக்ஷன் வந்து சேராது, நான் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து சொதப்புவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐ எம் ஜஸ்ட் கன்வெர்ட்டிங் திஸ் இன்டு சம் வெக்டார். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 2 and 3, 2 and 3யோட காமன் மல்டிபிள் பார்த்தா 6. ஸோ அப்போ எல்லாத்தையும் 6ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே 6ஆல் மல்டிபிள் பண்ணாங்க. அந்த மாதிரி 6 and 4 டேபிளில் வரவங்க 12. அப்போ கீழே இருக்கிற எல்லா நம்பரையுமே 12ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 12ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் இட். ஸோ அப்போ இதோட பேரலல் வெக்டார் என்னது? 3i + 2j - 6k. இவங்களோட பேரலல் வெக்டார் 2i - 12j + 3 - 3k. சரியாடப்பா? ஸோ வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலா? காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அவங்க ரெண்டு பேர்த்தோட டாட் ப்ராடக்ட். என்ன பண்ணணும்? ஃப்ரீலாம் நடத்த மாட்டிங்களா மேம் சிஎஸ்லாம்? சுமதி, லைக் நம்ம எடுக்கலாம்டாப்பா, ஆனால் டைம் வேணும்ல. மேக்ஸுக்கே டைம் கரெக்டாக இருக்கு. ஸோ 3 × 2, 3 2s are 6. ஓகே, நெக்ஸ்ட் 2 × -12, 2 × -12 it is -24, and -6 -13 it is +18. ஸோ இதோட வேல்யூ என்னது? 0. மேலே நியூமரேட்டர் 0 ஆயிடுச்சுனாலே முடிஞ்சு போச்சு கதை.
அப்போ theta will be pi/2. cos எந்த இடத்துல 0 ஆகும்? pi/2ங்கிற இடத்துல தான் 0 ஆகும். ஓகேவாடாப்பா? முடிஞ்சிருச்சு. Yes. So இதுல என்ன கேஸ்? What is happening for this one? இதுல என்னன்னா ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன், இந்த லைனும் இந்த லைனும் பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. பெர்பெண்டிகுலர்னா என்னது? அந்த ரெண்டு பேத்துக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தா 0. ஆனா யாருக்கு டாட் ப்ராடக்ட் எடுப்போம்? See லைன்ஸை பொறுத்த வரைக்கும் parallel, perpendicular, angle. இந்த ஆங்கிளை பத்தி பேசினாலே இந்த லைனோட parallel வெக்டார் மட்டுமே போதும். வேற எதை பத்தியும் நம்ம பேச வேண்டாம். ஹோல் லைனை பத்தி பேச தேவையில்லை. இந்த லைனோட ஒரு பாகமான parallel வெக்டாரே போதும். சரிங்களா? ஸோ இதோட parallel வெக்டார் ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா நோ. இது ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேவா? y கோஆர்டினேட் ஃபார்மேட்ல இல்ல. ஏன்னா மைனஸை காமனா எடுக்கணும். மைனஸை காமனா எடுத்தீங்கன்னா y minus 2 divided by 5 அண்ட் இதுலயுமே மைனஸை காமனா எடுக்கணும். What about this one? So this is x by 1. இது 2 காமனா எடுக்கணும். இதுல 2 காமனா வெளியே எடுங்க. 2 வெளியே எடுத்துட்டீங்கன்னா y plus 1 by 2 whole divided by 4m which is equal to minus. So இதுல கேன்சல், இதுவும் கேன்சல் ஆயிரும். So no problem. So இப்போ இதுல உங்களோட parallel vector என்னது? இதுல உங்களோட parallel vector பாத்தீங்கன்னா 5m plus 2i minus 5j plus k. இதுல உங்களோட d vector பார்க்க எப்படி இருக்கும்? plus i plus 2mj. நெக்ஸ்ட் இது என்னடா பசங்களா? plus into so plus 3k. உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க? இவங்க ரெண்டு பேரும் பெர்பெண்டிகுலர். இந்த ரெண்டு லைன்ஸும் பெர்பெண்டிகுலர்னா வாட் இட் மீன்? ரெண்டு லைன்ஸ் பெர்பெண்டிகுலர்னா அவங்க ரெண்டு பேரோட டாட் ப்ராடக்ட் 0 தெரியும்ல. பெர்பெண்டிகுலர்னாலே டாட் ப்ராடக்ட் 0. சரிங்களா? சோ அப்ப இவங்க ரெண்டு பேரோட டாட் ப்ராடக்ட் மட்டும் கண்டுபிடிங்க. சோ 5m plus 2வை 1 கூட மல்டிபிள் பண்ணும். minus 5 into 2m plus 1 into 3. ஓகேவாடப்பா? which is equal to 0. So which means 5m plus 2 minus 10m plus 3 equal to 0. So இது ரெண்டு பத்தி ஆட் பண்ணீங்கன்னா minus 5m and இவங்க ரெண்டு பத்தி ஆட் பண்ணீங்கன்னா plus 5 is equal to 0. So finally m ஓட வேல்யூ minus 1. minus 1 இல்ல plus 1. யாடா பசங்களா? m ஓட வேல்யூ 1 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஓகேவாடா பசங்களா? question is done. அம்பட்டு தான். சரிங்களா? எஸ். ஷோ தட் தி பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர். கொலீனியர்னா என்ன அர்த்தம்? கொலீனியர்னா என்னடாப்பா? ஸோ கொலீனியர் அப்படின்னா ஒரு லைன் மேலதான் இவங்க 3 பாயிண்ட்ஸும் இருக்கணும். ஒரு லைன் மேலதான் கொடுத்துருக்க 3 பாயிண்ட்ஸும் இருக்கணும். ஸோ விச் மீன்ஸ் 3 பாயிண்ட்ஸுமே சேம் லைன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். மேம் தீமென்னல்ல என்னெல்லாம் போயிட்டு இருக்கு, என்ன சாப்டர் போயிட்டு இருக்குன்னு கேக்குறீங்களா? ஸோ தி 7th chapter is going on. ஓகே ஏன்னா பசங்களா? ஸோ இப்படி இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆக்சுவலி லைன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது ரெண்டே பாயிண்ட் வழியா தான் ஃபார்ம் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த 2 பாயிண்ட்டை வச்சு லைன் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னே வச்சுக்கோங்க. சரியா? அப்போ அதை வச்சு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த 3வது பாயிண்ட் அந்த லைனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா தென் இட் இஸ் கொலீனியர். ஒருவேளை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அந்த 3வது பாயிண்ட் வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்டை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? யாரா பசங்களா? இந்த 2 பாயிண்ட்டை வச்சு எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? x minus point divided by y minus point z minus point. ஓகே, டிவைட்ல என்ன வரணும்? 2 பாயிண்ட் இருக்க இடத்துல parallel வெக்டாருக்கு பதிலா என்ன பண்ணுவீங்க? அவங்க ரெண்டு பேரோட டிஃபரன்ஸ் யூஸ் பண்ணலாம். சோ இப்போ -1 -2 -3 4 -3 1 5 -1 1. ஓகேவா? இதுதான் அந்த லைன் ஈக்குவேஷன். So this is the line passing through the points சொல்லிட்டு first point and second point. சரியா? இப்போ 3வது பாயிண்ட் நான் என்ன பண்றேன்? 3வது பாயிண்ட் யா சரோட்டு நான் திருப்பியுமே இந்த I will take every exercises. சரிங்களா? எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் குவார்டர்லிக்கு தேவைப்படுற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் திருப்பி நான் உங்களுக்கு ஆகஸ்ட் 18 மேல திருப்பி நடத்துவேன். சரியாப்பா? ஸோ 8,1,2 இது வழியா பாஸ் ஆகுதான்னு செக் பண்றோம். சரியா? ஸோ 8 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? x minus 2 divided by -3 என்ன ஆகும்? 8 minus 2 divided by -3 that is
2 அப்படின்னு கிடைக்குமா? நெக்ஸ்ட் y minus 3 by 1 என்ன ஆகும்? ஸோ 1 minus 2 divided by 1 which is minus 2. இங்கே minus 2 தான் வரும். ஓகேவாடா பசங்களா? டே பசங்களா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அகெயின் ஐ வில் பி டீச்சிங் எவ்ரி திங். ஓகேங்களா? ஏன்னா முன்னாடி வீடியோஸ்லயே வந்து எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்னு எல்லா சம்ஸுமே நான் டேக் ஓவர் பண்ணிட்டேன். சரியா? ஸோ திருப்பி நடத்தும் போது நான் வந்துட்டு ஐ வில் டேக் ஈச் அண்ட் எவ்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அகெயின். ஓகே, திருப்பி எல்லா எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ஃபாஸ்ட் பின்னாடி இருக்கிற வீடியோஸ் தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ நான் திருப்பி நடத்துவேன், ஆனால் எல்லா சம்ஸையும் என்னால் நடத்த முடியாது. ஓகே, ஓவரால் ஃபர்ஸ்ட்லேருந்து 6th சாப்டர் திருப்பி நான் நடத்தணும்னா மறுபடியும் 3 மாதம் டைம்லாம் நம்ம கிட்ட இல்லை. ஜஸ்ட் ஒரு 30 days தான் இருக்கு. அதில் வந்து என்னென்ன பார்க்க முடியுமோ திருப்பி பார்ப்போம். சரிடாப்பா? ஓகே, ஸோ இதில் என்ன வரும்? 2 minus 4 divided by 1 which is minus 2. எல்லாத்தோட வேல்யூ சேமா. ஸோ விச் மீன்ஸ் இந்த பாயிண்ட் இந்த லைனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படின்னா 3 பேரும் ஒரே லைன்ல தான் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ தே ஆர் கொலீனியர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க 3 பேரும் கொலீனியரா இருக்காங்க. அவ்வளவுதான்டா பசங்களா. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் we will move on to the 5th exercise. என்னடாப்பா 5th exercise பார்க்க போறோம். ஸோ 5th exercise பார்த்தீங்கன்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 points. ஸோ இதில் மோஸ்ட்லி என்னது? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 points பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். என்னது? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி லைன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன் இந்த லைன் மேல இருக்கிற ஒரு பாயிண்ட் இந்த லைன் மேல இருக்கிற ஒரு பாயிண்ட் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த லைன் மேல ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கலாம், செகண்ட் லைன் மேல ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் இந்த லைன்லயும் இருக்கும், இந்த லைன் மேலயும் இருக்கும், 2 லைன் மேலயும் இருக்கும். அதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? ஃபர்ஸ்ட் ஃபார்மோட ஃபர்ஸ்ட் லைனோட ஜெனரல் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் லைனோட ஜெனரல் பாயிண்ட் எப்படி இருக்கும்? 2s plus 1, 3s plus 2, 4s plus 3. இதுதான் பாயிண்ட் ஆன் தி லைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் வரும். கரெக்டாப்பா? செகண்ட் பாயிண்ட், செகண்ட்னா இவன் மேல இருக்கிற இந்த லைன் மேல இருக்கிற பாயிண்ட்ஸ்ல எப்படி இருக்கும்? 5t plus 4, 2t plus 1 and is just t. ஓகே வடபா, this is on the point on this line. சரியா? இப்போ இந்த 2 லைன் மேலேயும் இருக்கும், 2 லைன் மேலேயும் இருக்குன்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் 2 பேத்து மேலேயும் இருக்கும். அது யாருன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்படின்னா அவங்க 2 பேரும் ஈக்குவலா தானே இருப்பான். 2 லைன் மேலேயும் இருக்குன்னா அப்ப அந்த 2 லைன் மேலேயும் யாரோ ஒரு பாயிண்ட் ஈக்குவலா இருக்கு. ஸோ இந்த ஈக்குவாலிட்டியை கண்டுபிடிக்குங்க பசங்களா. ஓகே, ஸோ ஜஸ்ட் எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், இசட் கோஆர்டினேட் வச்சு எக்ஸ் அண்ட் இஸ் யாராவது ஒருத்தர் வேல்யூவை கண்டுபிடிங்க. ஸோ 2s plus 1 is equal to 5t plus 4. ஸோ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 2s minus 5t is equal to 3. நெக்ஸ்ட் இங்க 4 யாரை வேணா எடுத்துக்கலாம், 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணா போதும். சரிங்களா? ஸோ 4s minus t is equal to minus 3. சரிடாப்பா? ஸோ என்ன ஆகும்? இப்போ பார்த்தீங்கன்னா இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் பிகம் 4, இது வந்து 10, இது வந்து 6. ஸோ இப்போ நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா இவங்க கேன்சல் ஆயிடுவாங்க. இவங்க வந்து -90 is equal to +9. அப்போ t is equal to -1. ஓகேவாடாப்பா? t is equal to -1. ஸோ டீன்றது யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சா போதும். இந்த பாயிண்ட்ல போடுங்க, டீக்கு -1 போட்டிங்கன்னா -1 -1 -1. ஸோ -1 -1 -1 இஸ் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அவ்வளோதான். யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு வேல்யூல போடுங்க, இதில் வேணா போடலாம். ஏன்னா 2 பேரும் ஈக்குவல் தானே. ஸோ டீயை கண்டுபிடிச்சாலும் சரி, எஸ்ஸை கண்டுபிடிச்சாலும் சரி, யாராவது ஒருத்தவங்களை கண்டுபிடிச்சி அவங்க சப்ஸ்டியூட் பண்ணா போதும். சரிடாப்பா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். ஃபைண்ட் தி parametric form of the straight line. Straight line passing through the
பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ இங்க எத்தனை லைன் பத்தி பேசுறாங்க, எத்தனை லைன் பத்தி பேசியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3 லைன் பத்தி பேசியிருக்காங்க. என்ன லைன்ஸ் பத்தி? 3 லைன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு லைன் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்னாலே 2 லைனோட கிராசிங்ல ஒரு பாயிண்ட் மீட் பண்ணும். இந்த பாயிண்ட் வழியா இன்னொரு லைன் போகுது. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அதாவது ஒரு பாயிண்ட்டை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ இவனுக்கும் இவனும் கிராஸ் பண்ணு, இந்த லைனும் கிராஸ் பண்ணு, மீட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் வழியா ஒரு லைன் போகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அது வரைக்கும் செக் அவுட் பண்ணுங்க. ஸோ இவங்களோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் இப்பதான் பார்த்தோம். ஸோ இவங்களோட ஜென்ரல் ஃபார்ம், இவங்கள பாயிண்ட்ல எப்படி சொன்னா போதும் பசங்களா? இதோட ஜென்ரல் ஃபார்ம் என்னது? ஜஸ்ட் இது ஐ கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதுங்க. 2t + 1 வருமா? ஸோ 2t + 1. இப்போ இங்க பாருங்க 3t + 3. நெக்ஸ்ட் 2t - 1. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் எப்படி இருக்கு? செகண்ட் பாயிண்ட் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் 1s + 2, 2s + 4, 4s - 3. சரிடா பசங்களா? ஏன்னா இதை பாயிண்ட்ல எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? இவனும் இவனும் ஈக்குவலா இருப்பான். அப்பதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைக்க முடியும். ஸோ இப்போ 2t + 1 = s + 2. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 2t - s எப்போ மேம் 6.6 நடத்துவீங்க? ஸோ ஆகஸ்ட் 15 பார்த்தீங்கன்னா ஹோல் 6th சாப்டர் நடத்துவேன் சுமந்தி. ஸோ அப்போ வந்து நம்ம இதெல்லாமே பார்க்கலாம். சரிடாப்பா? ஹோல் 6th சாப்டரே ஐ டேக் இட் அஸ் அ மேரத்தான். ஸோ அதில் நம்ம நடத்துவோம். வாட் இட்? So 3t + 3 = 2s + 4. So which becomes 3t - 2s = 4ல 3 போச்சுன்னா 1. So now you just subtract it. உங்களை subtract பண்ணுங்கடா பசங்களா. subtract. So இவங்களை 2ஆல multiple பண்ணும். Now just subtract it. So t = 1. t ஓட வேல்யூ என்ன? 1. ஸோ t ஓட வேல்யூ 1ன்னு போடுங்கடா பசங்களா. ஸோ வாட் ஹேப்பன்? ஸோ 3, 6, 1. சரிங்களா? ஸோ 3, 6, 1 இஸ் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஒரு பாயிண்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா? இப்போ parallel வெக்டார் வேணும். ஸோ இந்த லைனுக்கு நம்மளுக்கு ஒரு parallel வெக்டார் வேணுமா? ஸோ இந்த parallel வெக்டாரை பத்தி நம்மளுக்கு எந்த டீட்டெயிலும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த லைன், ஒரு லைன் பார்த்தீங்கன்னா 2 லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். 2 லைனுக்கு பெர்பெண்டிகுலர்னா என்னது? அப்போ ஒரு லைன் இப்படியும் ஒரு லைன் இப்படியும் இருந்தா தானே இந்த லைன் 2 பேத்துக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்க முடியும். ஆமா, ரைட்? அப்போ இவங்களோட parallel வெக்டார், இப்போ இந்த லைனோட parallel வெக்டார் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 parallel வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட். ஒரு வெக்டார் 2 பேத்துக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா அந்த வெக்டார் a × bக்கு parallel இருக்கும். சரிடாப்பா? ஓகே. ஸோ அப்போ இதோட parallel வெக்டார் யாரு? இதுதான். ஸோ bன்றது யாரு? bங்கிறது 2i + 3j + 2k. சரியா? நெக்ஸ்ட் d வெக்டார்ங்கிறது யாரு? d வெக்டார் மீன்ஸ் 1i + 2j + 4k. சரிடா பசங்களா? இந்த 2 வெக்டாருக்கும் ஒரு வெக்டார் பேரலா இருக்கணும், பெர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படின்னா அப்போ அந்த வெக்டார் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேத்தோட கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு பேரலா இருப்பாங்க. கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு பேரலா இருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அப்ப சி வெக்டார், இவங்களோட parallel வெக்டார்னா i, j, k. ஃபர்ஸ்ட் 2, 3, 2, 1, 2, 4. So I into 12 - 4, 8, minus j into 8 - 2, 6, plus k into 4 - 3, 1. So it is 8i - 6j plus k. சரியா? இதுதான் உன்னோட parallel வெக்டார். இதுதான் உங்களோட parallel வெக்டார். இதுதான் உங்களோட பாயிண்ட். ஸோ அப்போ பராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி இருக்கும் பசங்களா? r is equal to 3, 6, 1. So 3i + 6j + k
plus parallel வெக்டாருக்கு முன்னாடி ஒரு வேரியபிள். So 8i minus 6j plus k. Okay வாடா பசங்களா? Very good Darshan. That's it. சரிடாப்பா. Okay. Fine. இப்போ distance form. Distance between ரெண்டு லைன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற distance. சரிங்களா? ரெண்டு லைன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற distance. ஓகே? ஸோ அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ரெண்டு வகையான ஃபார்முலா இருக்கு. டிஸ்டன்ஸுக்கு ரெண்டு வகையான ஃபார்முலா இருக்கு. இப்போ ரெண்டு லைன்ஸும் parallel லைன்ஸ். ரெண்டு லைன்ஸும் parallel. இப்படி ஒரு லைன் இருக்கு, இப்படி ஒரு லைன் இருக்கு. சரியா? அப்படின்னா என்னது? இதோட parallel வெக்டாரும் இதோட parallel வெக்டாரும் சேம். கரெக்டா? ரெண்டு லைன்ஸ் பேரலா இருக்கு அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்தோட பேரலல் வெக்டாரும் ஒன்னு கண்டாப்ல தான் இருக்கும். ஒன்னு மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? சோ அந்த மாதிரி இருக்க இடத்துல என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் அவங்களோட பாயிண்ட்டை மட்டும் சப்ராக்ட் பண்ணி கிராஸ் ப்ராடக்ட் வித் திஸ் ஜஸ்ட் பாயிண்ட் parallel வெக்டார் divided by that parallel vector alone. இதுதான் அவங்களோட distance between formula. இதுவே ரெண்டு பேரும் வேற லைன்ஸ், parallel லைன்ஸ் கிடையாது. ரெண்டு பேரும் parallel லைன்ஸே கிடையாது. அப்படின்னா அப்ப அந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கும், ரெண்டு parallel வெக்டார் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ பாயிண்ட்ஸை எப்பயும் போல சப்ராக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டாட் அந்த ரெண்டு parallel வெக்டாருக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். சரிடப்பா. ஹோல் டிவைடட் பை அந்த ரெண்டு parallel வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, இப்போ மேல இருக்கிறது என்னது? யூ கேன் ரைட் லைக் பாக்ஸ் ப்ராடக்டா கூட எழுதலாம். ஒரு டாட் ஒரு கிராஸா இருக்கு. ஸோ யூ கேன் யூஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆல்சோ. சரியா? ஓகேவாடா பசங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. ஒரே லைக் பேரலல் லைன்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பேரலல் வெக்டார் தான். ஓகேவா? அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க கேட்கலாம் மேம் இதோட பேரலல் வெக்டார் பாருங்க 2 3 and 4 இருக்கு. இதோட பேரலல் வெக்டார் 2 3 4 இருக்கு. இதோட பேரலல் வெக்டார் 1 2 3 இருக்கு. சரியா? சோ அதே சேம். ஃபர்ஸ்ட் அவங்க parallel அப்படினாலே அவங்க ஒருத்தங்க இன்னொருத்தங்களோட மல்டிபிளா இருப்பாங்க. சரியா? இவனை யார கூட நீ மல்டிபிள் பண்ணாலும் இவன் கிடைக்க மாட்டான். கரெக்டா? இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஈச் அதர் கிடையாது. So they are not parallel. அவங்க parallel lines இல்ல. They are not parallel. ஏன்னா இவங்கள ஒருத்தரோட மல்டிபிள்ஸா இருக்கணும். நோ, தீஸ் டூ ஆர் நாட் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஈச் அதர். சரிங்களா? யாரு எந்த நம்பர் கூட மல்டிபிள் பண்ணாலும் இன்னொருத்தன் கிடைக்க மாட்டான். ஓகே, செகண்ட். ஸோ அப்போ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? சி மைனஸ் ஏ பிடி. நான் பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டுப்பேன், எனக்கு அது ஈஸியா இருக்கும். டிவைடட் பை கிராஸ் ப்ராடக்ட். சரிடாப்பா. ஸோ இவங்களோட பாக்ஸ் ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் சி மைனஸ் ஏ போடணுமா? சி மைனஸ் ஏனா இவங்க ரெண்டு பேர்த்தோட பாயிண்ட்டை சப்ராக்ட் பண்ணும். ஸோ 2 இங்கே 2 6 2ஆல சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 4 கிடைக்கும். நெக்ஸ்ட் 3 -3 plus 6. நெக்ஸ்ட் பி வெக்டார் 2 2 3 4 1 2 3. ஸோ வாட் இஸ் த பாக்ஸ் ப்ராடக்ட் பசங்களா? ஸோ 2 into so 3 3s are 9. 9 minus 8 it is 1. Minus 4 into 6 minus 4 it is 2. Plus 6 into 4 minus 1 it is 1. So what happened? 2 minus 8 plus 6. So it becomes 0 da pasangla. This 0 ஆயிடுச்சு. சரியா? So அவ்வளவுதான் பசங்களா. I am going to end it now. சரிங்களா? முடிக்க போறேன். So நம்மளுக்கு shortest distance between them is 0. ஓகேங்களா? அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடைப்பட்ட கேப் என்னன்னு கேட்டீங்கன்னா 0. which mean they are intersecting lines. ரெண்டு பேரும் intersect பண்றாங்க அப்படின்னா தான் அந்த இடத்துல 0 distance வரும். சரிங்களா? ஏன்னா ரெண்டு லைன் இப்படி மீட் பண்ணாதான் அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல இருக்கிற ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 0வா இருக்க முடியும். ஓகே, எஸ்டா பசங்க. ஸோ இதோட இந்த லைவை முடிச்சுக்கலாம். சரிங்களா? இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். யூ கேன் டவுன்லோட் இட். ஓகேங்களா பசங்களா? ஸோ எவ்ரி ஒன் வெரி கிரேட் செக்ஷன்ரா பசங்களா. எல்லாருமே சமத்தா கவனிச்சிங்க. கவனிச்ச வரைக்கும் ரியலி சூப்பர். ஓகே,
ஸோ மீதி இருக்க சம்ஸை யூ கேன் ட்ரை இட் அவுட். இப்போ நான் சொன்ன ஃபார்முலாஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல பாக்ஸ் ப்ராடக்ட் ஜீரோன்னு வந்து அவங்க பேர் இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஜீரோ வரல, ஜீரோவும் இல்லை, பேரலும் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்கியூ லைன்ஸ். சரிடாப்பா? ஓகே. ஸோ பாய் பசங்களா, ஹாவ் அ கிரேட் டே.